வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வழக்கம் போல இந்த கூட்டம் இது எத்தனாவது கூட்டம்னா 156வது கூட்டம். 156வது கூட்டம். பொதுவாக நம்ம வந்து எழுத்தாளர்கள் வந்து 200, கிட்டத்தட்ட 200 நெருங்க போறோம். 200 எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நம்ம வந்து பேசியிருக்கோம். பொதுவாக நம்ம அது மாதிரி தான் செய்வோம். நான் வந்து அது மாதிரி தான் செய்வேன், யோசனை பண்ணுவேன். இந்த தடவை மட்டும் ஒரு எழுத்தாளர் நம்ம இவ்வளவு தூரம் பண்றோம், நிறைய எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க, அவர் பெரிய பெரிய படைப்பாளிகள்லாம் இருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்து உதாரணத்துக்கு வந்து லாசாரா, அசோமித்ரன், டி ஜானகிராமன் இப்படிதான் சொல்றாங்க பேரெல்லாம் சொல்லும் போது. ஆனா வந்து சப்தரிஷி எழுதியிருக்காரு கதை, அதை யாராவது சப்தரிஷி ஒரு கதை எழுதியிருக்காரு சொல்றாங்க. பாஸ்கரன் எழுதிட்டே இருக்காரு ஒரு கதை, அவர் பாஸ்கரன் கதை எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த ராஜாமணி புதுசா எழுதுறாரு, ராஜாமணியை பத்தி யாராவது சொல்றாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதை வந்து என்ன பண்ணலான்னாக்க அவங்களே பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது ஆரம்ப காலத்துல விருட்சம் பத்திரிகை நடத்தும் போது 1988ஆம் ஆண்டு நான் விருட்சம் பத்திரிகை நடத்தினேன். நான் கதையை நோக்கி போவேன், கதை வந்து எங்கிட்ட வராது. கதையை நோக்கி போவேன். ட்ரிப்ளிகேட்ல போய் ராஜகோபால்கிட்ட ஒரு கதை கேட்பேன், ஞானபுத்தன்ட்ட ஒரு கவிதை கேட்பேன், பிரமிழ்கிட்ட ஒரு கதை கேட்பேன். இது மாதிரி கதைகளை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த கதைகளை பரவசத்தோடு பதிவு பண்ணுவேன் ஒரு விருட்சத்துல. அதை வந்து படிக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி இருந்த நிலைமை மாறி இப்ப கதைகள் நம்ம வந்து அடைந்து குறுகி இருக்குது. அது படிக்கவும் முடியல, ஒண்ணும் முடியல, அதை பத்தி ஒண்ணும் சொல்லவும் முடியல, அப்படி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து நம்ம கதைகளை பத்தி பேசணும். இது சரியான தருணம். இதுல வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த கதை நீங்க எழுதுனதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு கதை எழுதிட்டீங்கன்னா அந்த கதை பெரிய விஷயம். அதை வந்து குங்குமத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி பெருமைடிச்சிட வேணாம். நீங்க உங்க கதை வந்து முக்கியமான விஷயம். அந்த கதை எப்படி எழுதினீங்க, அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பரவசப்படுத்தணும், படுத்துங்க எல்லாரையும். இப்ப முதல்ல வந்து டாக்டர் பாஸ்கரன் ஆரம்பிக்கிட்டோம். சாப்பாடுங்கிற கதை பற்றி எழுதுவார். வணக்கம். இது ஒரு வித்தியாசமான கூட்டம். எப்படின்னா, இது வந்து நம்முடைய கதைகளை பற்றி நாமே பேசுவது என்பது அது ஒரு பிரத்யேக ஒரு செய்தியாக தான் நான் நினைக்கிறேன். சிலிர்ப்புங்கிற கதையை எப்படி எழுதினேன் அப்படின்னு ஒரு தீஜானிராம் எழுதியிருப்பார். அவர் வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்களை சேர்த்து அந்த கதையை எழுதினேன்னு எழுதியிருப்பார். அந்த கதை உருவானது எப்படி என்பதை எழுதியிருப்பார். அதுக்கு 10 வருஷம் கழிச்சு தான் எழுதியிருக்கார் அவர். அதே போல் சுஜாதா அவர்கள் கூட ஒரு கதையை எழுதும்போது, ஒருத்தன் போகிறான், ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுது, ரத்தம் ஆகிடுது, அவங்க எடுத்து நம்ம அரிசியெல்லாம் கீழே கொட்டிடுச்சு, அது கதையாகிறதில்ல. பின்னாடி ஒரு பையன் அந்த ரத்தம் தோய்ந்த அரிசிகளை பொறுக்கி கொண்டு சென்றான் போது அது கதையாகிடுது. அப்படிதான். ஸோ ஒரு கதை என்பது எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறது தான் இந்த 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 கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய கதை சாப்பாடு என்பதை நானே தேர்ந்தெடுத்தது தான். இதை விட நல்ல கதைகள் இருக்கின்றனவா, இதை விட சுமாரான கதைகள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்டாக்க, அழகேசங்கர் என்னை கேட்ட கேள்வியும் அதற்கான என்னுடைய பதிலுமே தான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அழகேசங்கர் கேட்டார், இது வரைக்கும் நீங்கள் எழுதின கதைகளே உங்களுக்கு பிடித்த கதை எது அப்படின்னார். அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த நல்ல கதையாக எழுதியிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது வரைக்கும் அது மாதிரி ஒரு கதை எழுதலை என்பதை எழுதணும் அப்படின்னு. அதனால் எந்த கதையாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காமல் அதை எழுதுவதில்லை. மீதி பேரோட பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வித்தியாசமான விஷயம். அதை பற்றி நம்ம பேச போதில்லை. ஆனால் இந்த கதைக்கு மட்டும் 2 வித்தியாசமான எதிரெதிரான விமர்சனங்கள் வந்தன. ஸோ அதை பற்றி மட்டும் சொல்கிறேன் கடைசியில். சரி, இப்போ நான் இந்த கதையை பற்றி சொல்கிறேன். சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு எல்லா கதைக்கும் ஒரு ஆதாரமாக ஒன்று இருக்கும். ஒரு சம்பவம் அல்லது ஒருவருடைய உரையாடல் அல்லது நாம் எங்கோ படித்த ஒரு கதையில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம், யாரோ ஒருத்தர் சொன்ன காதில் விழுந்து அதை வச்சுட்டு அதிலிருந்து தான் அந்த கதை உருவாகிறது. சாப்பாடு அப்படிங்கிற இதுக்கு வந்து இது உருவான விதம் எங்கள் வீட்டில் தான் இது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். பாக்கியம் ராமசாமி ஒரு கதை எழுதியிருக்கார். அதில் அப்படி தான் என்ன செய்வார், அவரும் மனைவி கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்து இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வருகின்ற அந்த பெண்ணை கூப்பிட்டு, வா வந்துட்டியா, பல்லு தலைக்கினா நல்ல புது பேஸ்ட்டு புது ப்ரெஷ்ஷு கொடுத்து பல்லெல்லாம் தேய்க்க சொல்லி, குளிச்சுட்டு வா அப்படின்னு. ஏம்மா என்னம்மா இது அப்படின்னு. நல்லா குளிச்சுட்டு புதுசாக ஒரு பட்டு புடவை ஒன்று கொடுத்து கட்டிக்க சொல்லி, இந்த காப்பி குடி, அப்புறமா நீ பாத்திரம்லாம் தேய்க்கலாமாங்க. அதுக்கு அவ சொல்ல, ஐயா நான் பாத்திரம்லாம் விளக்கிட்டு தானே பல்லு தேய்ப்பேன் அப்படின்வா.
அந்த மாதிரி காமெடியாக வித்தியாசமாக அந்த வேலைக்கார அந்த வீட்டில் வேலை செய்கின்ற அவருக்கு முழுவதும் பழைய சாப்பாடு கொடுக்காம புதுசாக அன்னைக்கு புதுசாக செய்து சமையல் போட்டு புதுசாக போட்டு செய்வாங்க. அது அந்த 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 வேலை செய்கின்ற அவர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒரு சின்ன ஆதாரமாக வைத்துக்கொள்ளலாம். இது போல் எங்கள் வீட்டில் எப்படின்னாக்க வேலை செய்கின்றவர்களுக்கு முதல்ல சாப்பாடு என் மனைவி என்ன செய்வா, சமையல் செய்தாலும் சரி, அது டிஃபன் செய்தாலும் காலைல வந்தவொடனே அவளுக்கு கொடுத்துருவோம். நான் சாப்பிட்றேன்னா அவங்க சாப்பிட்றாங்களா அதெல்லாம் கிடையாது. முதல்ல வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க கொடுத்துட்டு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் தான் வேலை செய்ய சொல்லுவாள். ஸோ அது அது இன்னொரு பொறி. அது இதெல்லாம் சேர்த்து தான் அவர் கதையாக அதை சாப்பாடு என்கிற கதையை எழுதாரு. எப்படி தோன்றியது தான் இதுதான் காரணம். சரி, இந்த கதையை சின்னதாக சொல்லிடுறேன் ஒரு 2 நிமிஷத்தில். ஒரு ஒரு வீட்டில் இருக்க அந்த வீட்டின் தலைவி படித்தவள், கிராமத்தில் இருந்தவா, ஆனால் நல்லா படித்து ஒரு கிராஜுவேட் வச்சு நகரத்தில் வந்து தன்னுடைய 2 பெண் குழந்தைகளோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு நல்லபடியாக நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி. அவங்க வீட்டில் வேலை செய்ய வர கஸ்தூரிங்கிற பொண்ணு காலையில் வருவா, நல்லா குளிச்ச முகத்தோட மஞ்சள் பூசி நெத்திக்கிட்டு க்ளீனாக வருவா, வந்துட்டு வேலையெல்லாம் செய்வான். என்ன அந்த 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 வீட்டு பெண்மணி ஜானகி காலையில் என்ன டிஃபனோ சாப்பாடோ செய்து அப்படி சுட 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 முதல்ல அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் நீ வேலையை செய்ய அப்புறம் நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு தான் பிறகு தான் இவங்க சாப்பிட்றத பற்றியே யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், 2 பேரும் கல்லூரியில் படிக்கிறார்கள். ஒரு இளங்கலை 3ஆம் ஆண்டு, ஒரு இளங்கலை. பெண்ணியத்தில் மிகுந்த ஈடுபாடுகள், பாப் கட் பண்ணிட்டு நல்லா மாடர்னாக இருக்கிற பெண்கள். அவங்களுடைய எண்ணங்களும் மாடர்னாக தான் இருக்குது. ஸோ சாப்பாடு கொடுத்தோன்னே கஸ்தூரி கையில் சாப்பாடு கொடுத்தோன்னே சூடாக அந்த கஸ்தூரி என்ன பண்ணுது, சாப்பாடு எடுத்து பால்கனியில் போய் சாப்பிடுது. அப்போ அந்த பொண்ணுங்கள் 2 கேட்குது கேள்வி, என்னம்மா நீ இவ்வளோ படிச்சிருக்கே, இவ்வளோ நல்லா பண்ணுற, ஏன் உனக்கு இந்த பாரபட்சம், கஸ்தூரி ஏன் பால்கனியில் கொண்டு சாப்பிட சொல்கிற அப்படின்னு கேட்கு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் பால்கனியில் நான் சாப்பிட சொல்லலை, நான் சாப்பாடு கொடுத்தேன், அவளோட இடம் செலக்ட் பண்ணி அங்கே போய் சாப்பிட்றா. அந்த கஸ்தூரி என்ன ஒன்று பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டு ஒரு பொடி சாப்பாடு எடுத்து காக்காக்கு வச்சுட்டு அது சாப்பிடும். இல்லை, உனக்கு இன்னும் தீண்டாமை போகலம்மா மனசில், நீ வெளில தான் பேசுகிற, அவையே என்னோட இந்த டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு கேள்வி எழுப்புது. உடனே அதுக்குள்ளே சரி உனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, இந்த மத்தியானம் சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கேன், நீ போ, இதுக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன், டிரைவர் வந்துட்டார், ரெடியாக இருக்கார், அவரோட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறான், நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோமா, இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எண்ணம் வரும்படியாக நாம் தவறாக ஏதாவது செய்து விட்டோமா, நாம் வந்து ஒரு பொது உடைமை, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவங்கள வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஓரளவு கட்டுக்குள் வச்சுருந்தா கூட உடை விஷயத்துலையோ உணவு விஷயத்துலையோ படிப்பு விஷயத்துலையோ எதுலையுமே நம்ம தலையில்லையே. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒரு செகண்ட் யோசிக்கிறா, என்னவா இருக்கும் அப்படின்னு. அந்த ஒரு லைன் மட்டும் படிக்கிறேன். சேர வேண்டிய நல்ல செய்தி சேர வேண்டியவர்களுக்கு தவறான புரிதலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறா. சரி, நாளைக்கு இதை பற்றி பார்க்கலாம்ட்டு அந்த கஸ்தூரி கிடுக்குன்னு வந்தது. இவங்களாம் இவ்வளோ பேசுகிறாங்க, இந்த பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இலையை வச்சுட்டு போயிடுறாங்க தட்டை. இந்த கஸ்தூரி தான் தட்டெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு, என்னமோ ஒரு மாதிரி இருக்கீங்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு போகிறான். அவங்க காலேஜில் போனால் பெண்கள்லாம் இதை பற்றி பேசிக்கிறாங்க, எங்கள் வீட்டில் இது மாதிரி நடந்தது இன்னைக்கு, ஏன் இந்த மாதிரி இன்னும் ஒத்த தமிழர்லாம் வெளியில் இருக்கிற மாதிரி நகரங்களில் தான் கொஞ்சம் மாதிரி இருக்கிறதுல, மற்றபடி இது வந்து எதுவுமே மாறலை, சாப்பாடு கொடுத்து தனியாக தான் உட்காரேன், எங்கள் அம்மா நான் கேட்டு வந்தேன் பெருமையாக அந்த பொண்ணு சொல்லிக்குது. அங்கே போகும்போது ஒரு பொண்ணு தனியாக உட்காந்து சாப்பிடுது, ஏன் தனியாக உட்காந்து சாப்பிட்றேன், நீ மீன் சாப்பிட்றியா, அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வா சேர்ந்து சாப்பிட்லாம், சாப்பாடு என்பதும் சாப்பிடும் முறையும் சாப்பிடுவதும் அவரவருடைய தனி உரிமை, அதில் யாருக்கும் ஒன்றும் மாற்றம் கிடையாது, அது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது தப்பு கிடையாது அப்படின்னு பேசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சீன். அதாவது அவர்களுடைய அவுட்லுக், மாடர்ன் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. வீட்டில் இந்த அம்மா யோசிப்பாங்க, அந்த காலத்தில் இருந்தது பெரிய வில்வண்டி, பெரிய கிராமத்தில் வீடு, எங்கள் அப்பா பெரிய வக்கீல், ஏழைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து கேஸ் நடத்தி கொடுப்பாரு, யார் கட்சிக்காரர் இருந்தாலும் வீட்டு டம்ளர் வெளியே தான் காப்பி கொடுப்பாங்க, சாப்பிட்ணுன்னா டிஃபன் கூட சாப்பிடுவாங்க. ஆனால் அம்மா கொஞ்சம் அதான் பாட்டி கன்சர்வேட்டிவ், யார் வந்தாலும் வீட்டை சுற்றி வெளில வந்து பின்பக்கம் தான் வரணும், இவங்களே காலேஜ் போயிட்டு வந்தால் கூட பின்னாடி சுற்றி வந்து குளிச்சுட்டு தான் வீட்டு உள்ளே வரணும் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் ஆச்சாரமான அந்த பாட்டி அப்படி தானே இருக்குது. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டு உள்ளே வந்து காலையில் வராங்க, அந்த கஸ்தூரிக்கு வந்து வீட்டு வேலை சொல்லி கொடுத்துருக்காங்க, சமையல் சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்க சாப்பிட உட்காருவாங்க பூஜை முடிச்சுட்டு, அந்த அம்மா தான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து தயிர் பால் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும், ஊறுகாய் என்னென்ன எடுத்து வைக்கணும், தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம தான் ஒன்றும் பார்க்கவே இல்லை, எல்லாம் ஒன்றா தானே செய்யணும். அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு.
ஸோ மறுநாள் என்ன பண்ணுறாங்க, வந்தவொடனே வாங்க சாப்பிட உட்காரும்போது கஸ்தூரியும் அந்த டைனிங் டேபிள் ஆப்போசிட்டாக உட்கார வச்சுட்டு சாப்பாடு போடுறாங்க. அப்போ அந்த கஸ்தூரி சொல்லி, எனக்கு வேண்டாம்மா, எனக்கு சாப்பிட்றது கூச்சமாக இருக்குது அப்படி. ஏய், நீ சின்ன வயசில் இவங்க வளர்றதுலே நீ வளர்ந்து இவங்களோட தான் வளர்ந்துட்டு வர, உனக்கு என்ன கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாதம் போடுறாங்க. கண்ணில் தண்ணி வருது அந்த குழந்தைக்கு, அந்த கஸ்தூரிக்கு. அம்மாவுக்கு வந்து பசங்களுக்கு 2 பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் அந்த அந்த பெண்மணி கண்ணில் தண்ணீர் வர வர சாப்பிட்டுட்டு அவசர அவசரம் சாப்பிடுது. கொஞ்சம் சாப்பிடுது, அவங்க குழந்தைங்களை பார்க்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சரியாக சாப்பிடாம கிடுக்குன்னு எழுந்து போயிடுது. அந்த பெரிய பெண் குழந்தைக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, ஏன் இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்களா அந்த கஸ்தூரி, இப்படி துளியோண்டு சாப்பிட்றாளே அப்படின்ட்டு. சரி சாப்பிட்டீங்களா, நீங்கள்லாம் கிளம்புங்க அப்படின்னு சார். இது இவ்வளோ தூரம் பண்ண வரைக்கும் சந்தோஷம்ட்டு சந்தோஷமாக போயிடுறாங்க. அப்புறம் அந்த கேட்குறேன், ஏம்மா நீ கஸ்தூரி சரியாக சாப்பிட்லன்னு. அம்மா, சாப்பாடு உங்கள் சாப்பாடு தான், நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எனக்கு பிடிக்கும், சாப்பிட்றேன். ஆனால் நம்ம வீட்லேயே அந்த குழந்தைகளுக்கு நேராக உட்காந்து சாப்பிட்றது எனக்கு கூச்சமாக இருக்குது. நம்ம சாப்பிட்றது வேறு மாதிரி இருக்கும், அவங்க நீங்கள் சாப்பிட்றது வேறு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த அந்த பொண்ணு அப்படி இல்லையேம்மா, அதுலேருந்து நம்ம கல்யாணத்துலாம் போய் சாப்பிட்றோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், எல்லோரும் சாப்பிட்றதானே ஒன்றா தானே சாப்பிட்றோம். அப்போ ஒன்று அது பெரிய கும்பலில் தெரியாதும்மா, ஒரு வீடுன்னு வரும்போது தனிப்பட்ட முறையில் என்னால் வந்து சாப்பிட முடியல, கூச்சமாக இருந்ததம்மா அப்படின்னு சொல்லுது. தெரியும், நீ சாப்பிடலன்னு பார்த்தேன், தனியாக கேரியரில் முழு சாப்பாடும் கொடுத்து நீயும் உன்னோட வீட்டுக்காரரும் வீட்டில் போய் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். அன்னைக்கு சாயங்காலம் வந்தால் வீட்டுக்காரன் வரும், ஆஃபீஸ்லேருந்து வருவான். வந்தவுடனே கஸ்தூரி அந்த தன்னோட மனைவியிட்ட சொல்லலாம், ஜானகி சாப்பாடு போடுவேன். என்ன சாயங்காலம் மீட்டிங் சொன்னீங்க, மீட்டிங் முடிஞ்சு சாப்பாடு கிடையாதா அப்படின்னு. ஐயோ, ஏன் கிடையாது, நல்ல டின்னர், 5 ஸ்டார் ஹோட்டல் தான், பெரிய பெரிய ஆளுங்க, மேனேஜர்ஸ் அந்த லெவலில் வந்திருந்தாங்க, ஃபாரினர்ஸ் டெலிகேட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரோடையும் சாப்பிட சொன்னாங்க. எனக்கு அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம், சாப்பிட்டேன்னு குறிச்சிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தயிர் சாதம் கொண்டாடுறான். சரின்ட்டு சிரிச்சுட்டே போகிறா. அந்த பார்க்குறாங்க, அந்த 2 பெண்களும் பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்க முடியாமல் சிரிக்கிறாங்கன்னு அந்த கதையை முடிச்சிட்டேன். இதுக்கு எனக்கு 2 விதமான விமர்சனங்கள் வந்து, முதல்ல பாசிட்டிவ் விமர்சனம் சொல்கிறேன். ராஜாமணி சார் படிச்சுட்டு இந்த கதை பாதியிலே நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னு. என்னன்னா, அந்த காலத்தில் இருந்த அங்கே வெளியில் போய் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற அந்த காலத்தில் பாட்டிலாம் இருந்தாங்க. ஆனால் இந்த வீட்டுள்ள சமையல் கட்டு வந்து ஃப்ரிட்ஜு வரைக்கும் வந்து அவங்க எல்லா வேலை செய்கிற அளவுக்கு மாறிடுச்சு காலம், இந்த மாதிரி இல்லை. இப்போ அந்த மாதிரி பழமைவாதங்கள்லாம் இல்லைங்கிறது நீங்கள் அப்பயே சொல்லிட்டீங்க. நல்ல கதை இது, படித்தாங்கன்னா இது விவாதத்துக்குரிய கதை அப்படின்னு நம்முடைய ராஜாமணி சார் சொன்னார். மற்றொரு நண்பர் என்ன பண்ணார், ஒரு லெட்டர் எழுதினார் எனக்கு. உங்களை மாதிரி இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி ஏழை பாழைகள்லாம் இன்னும் அப்படியே இருக்காங்க. நீங்கள் இப்படி சொல்லி சொல்லியே அவங்கள பால்கனியில் உட்காத்தி வைக்கிறீங்க, வெளில உட்காத்தி வைக்கிறீங்க அப்படின்னு என்னை திட்டினார். நான் சொன்னேன், சார் அப்படி இல்லை, நான் ஒரு நடந்ததை எழுதியிருக்கேன், இப்படி தான் இருக்கிறேன். அவர்களது பார்வையில் ஒரு இடத்துல உணவு உண்ணுவது என்பது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. அவங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆகாது. நீ என்ன தான் கொட்டி கொட்டி பெரிய தங்கத்தட்டில் கொண்டு வச்சா கூட அவங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆகாது. அதை தான் நான் சொல்ல வந்த கருத்து. இதில் வேறு ஒன்றும் மஞ்சள் கண்ணாடி போட்டுன்னு பார்க்காதீங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த சாப்பாடு என்ற கதை ஒரு வீட்டில் சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான். அதற்கு பின்னால் இருக்கும் உளவியல் அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி எழுதினேன். அப்படின்னா இவ்வளோ நீளமாக ஒரு லைன் சொன்னால் அது பொய், அப்படிலாம் நான் செய்யலை. வீட்டில் என்ன நடக்கிறதுங்கிறத எழுதிட்டு அவங்களுடைய பார்வையில் அவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேன். அதற்கு பிறகு விவாத பொருளானதே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆக சாப்பாடு என்பது நாம் சாதாரணமாக எழுதிய ஒரு கதை உரியதாக ஆனால் நாம் அந்த கதையில வெற்றி பெற்று இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆமா, நீங்க வந்து விவாத பொருள் இல்லை, நீங்க கதை எழுதினோடனே நீங்க வெற்றி பெற்றதா தான் நினைக்கணும். எப்போதுமே வந்து நீங்க வந்து யாராவது சொல்லி நம்மளை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம கதை எழுதும் போதே, கம்ப்ளீட்டா ஒரு கதை எழுதும்போது திருப்தியா உங்களுக்கு இருக்கும்போது அது நீங்க வெற்றி அடைந்ததாக தான் நினைக்கணும், வேற யாரையும் எதிர்பார்க்க கூடாது. நன்றி, சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தது லாசா லாசா சத்தரிஜி லாசா சத்தரிஜி மியாவுன்னு ஒரு கதையை பத்தி சொல்ல போறேன். லாசா சத்தரிஜி, கரெக்டா சொல்றேன்னா பேரு? சத்தரிஜி சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, மியூட்ல இருக்கு, சொல்லுங்க. அன்மியூட். இப்ப இருக்கா? கேக்குது. எல்லாருக்கும் நமஸ்காரம். அழகிய சிங்கருடைய இந்த
புதுமையான முயற்சிக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும். இது ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். லாசாரா சொல்லுவாரு, ஒரு நாவலோ ஒரு கதையோ ஒரு சினிமாலேயோ இதில் இடம்பெறும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே என்பதுதான் முதல் கற்பனை அப்படிம்பாரு. ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் இல்லாம ஒரு கதை எழுதவே முடியாது. அதுக்கு பேசிக்னு ஏதாவது ஒண்ணு வேணும். ஒரு குச்சியாவது இருந்தாதான் அதை அலங்காரம் பண்ண முடியும். அதனால நீங்க வேணா 3024 விஞ்ஞான கதைகள் அப்படின்னு எழுதும் பொழுது வேணா கற்பனையில எழுதலாமே தவிர, நடந்த கதையை எழுதும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். எனக்கு சாதாரணமா இந்த வளர்ப்பு பிராணிகள்லாம் நான் வளர்த்ததில்லை, பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப சிரமம். அதை நம்ம சிரமப்படுத்துறோம் வளர்த்துறோம்னு நினைச்சுட்டு, ஏதாவது ஊருக்கு போகணும்னா யார்ட்டையாவது விட்டுட்டு போகணும், அவ விட்டுட்டு போனா அவ கவனிப்பாளான்னு தெரியாது, அந்த மாதிரி வளர்க்கறது இல்லை. ஆனால் எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு என்னாச்சு, எங்க வீட்டு தோட்டத்துல ஒரு பிரெக்னன்ட் பூனை அலைஞ்சுட்டே இருந்தது சாதாரணமா. அது சரி, அதுக்கு வந்து ஏதோ ஒரு இடம் வேணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டு ஷூ ரேக்கை காலி பண்ணி அந்த இடத்த அதுக்கு விட்டேன். வீட்டு உள்ளே அது குட்டி போட்டுது. அப்ப நான் கேள்விப்பட்ட விஷயம், முதல் குட்டி அது சாப்பிட்டுரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஒரு தட்டுல ஃபுல்லா நாங்க சாப்பிட்ற அப்ப 60 ரூபா கிலோ சோனா மசூரி சாதத்துல தயிர் சாதம் பிசைஞ்சு ஒரு தட்டுல வச்சு அதோடைய குட்டி போட்ட இடத்துக்கு பக்கத்துல வச்சுட்டேன். அது ஃபுல்லா சாப்பிட்டது. பார்த்தா 4 குட்டி இருந்தது. என்னுடைய நினைப்பு, இது நிஜமா என்னன்னு தெரியாது, என்னுடைய நினைப்பு என்ன இருந்ததுன்னா, அது வயிறு ஃபுல்லா இருந்த பொழுது வயிறு ஃபுல்லா இருக்கு, குட்டி போட்ட உடனே அதுக்கு வயிறு காலி ஆயிடுது, அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும். அக்கம் பக்கத்துல சுத்தி பார்த்தா எதுவும் இல்லை, அதால நடக்கவும் முடியாது. சோ அது முதல் குட்டியை தின்னுடுறது போல் இருக்கு, நம்ம வச்சான்னா அது திங்காதுன்னு நினைச்சு நான் வச்சேன். அது உண்மையாயிடுது. அது உண்மையாவோ என்னமோ தெரியாது, அன்னைக்கு அந்த குட்டி சாகல. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதோட தோட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த வரியை நான் எழுதினதை படிக்கிறேன். எங்க வீட்டுல ஒரு தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்துக்கு அந்த பூனை வந்த உடனே வீட்டை சுற்றி தோட்டம் உண்டு. அதில் பூனைகள் சுற்றி சுற்றி வரும்பொழுது அமேசான் காடே அவைக்கு கிடைத்த சந்தோஷம். கரக்கென்று மரமேறுவதும், ஏறிய பூனைக்குட்டி இறங்க தெரியாமல் முழிப்பதும், மற்றொரு குட்டி மரமேறி துரத்தியதும், வேறு வழி இல்லாமல் நெடுஞ்சான்கிடையாக கீழே விழுந்து எந்த அதிர்ச்சியும் இல்லாமல் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருப்பதை ஒன்றை ஒன்று பாய்ந்து பாய்ந்து பாய்ச்சலில் எதிரே எதிரே ஒன்றை ஒன்று தாண்டி சர்க்கஸ் வித்தை மாதிரி தாவி குதிப்பதும், மல்லாக்கப்படுப்பதும், 4 கால்களை தூக்கி வைத்து முதுகை மணலில் அரக்கி அரக்கி தேய்ப்பதும், மல்லாக்கப்படுத்தபடியே குட்டியை மற்ற குட்டி அழுந்தாமல் கழுத்தை கடித்து காயமாக மாய வேட்டை செய்வதும், பிராண்டி அழுத்தம் கொடுக்காமல் ஏறி மிதிப்பதும், வாசலில் ஒன்றை ஒன்று ரேஸ் விட்டார் போல் துரத்தும் வேகத்தில் கண்ணிமைக்கு மைக்ரோ செகண்டில் 4 கால் பாய்ச்சலில் வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து கடைசி குட்டி மறைந்த அடுத்த நிமிடம் முதல் குட்டி கடைசி குட்டிக்கு அடுத்த வருமளவுக்கு வேகத்தை அதிகரிப்பதும் கண்கொள்ளா காட்சிகள். அந்த மாதிரி அது விளையாடின்னு இருக்கு. அதுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, அதுல வந்து ஒரு பூனை நைட் எல்லாம் கத்தின்னு இருக்கு. என்னன்னு பார்த்தா காட்டால பார்த்தா அதுல ஒரு குட்டியை காணும். கேக்குறீங்களா? நான் ஏதாவது நடுவுல கேக்குறீங்களா? அது அந்த குட்டியை காணும். அது தேடுது. மீதி 3 குட்டியும் தேடுது. என்னமோ சோகமா இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கு. 2 நாள் ஆச்சு அந்த குட்டி வரல. ஒரு பெரிய மழைக்கு பிறகு நான் பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில்ல போய் அந்த சாஸ்திரிகளை கேட்டேன், அவசியமா மனுஷாளுக்கு தான் அர்ச்சனை பண்ணணுமான்னு கேட்டேன். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது, நீங்க எந்த உயிரினத்துக்கு வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம். பேர் என்ன அப்படின்னு கேட்டார். பேர்லாம் தெரியாது. பூனை பாரத்வாஜ கோத்திரம்னு. நாங்க பாரத்வாஜ கோத்திரம். பூனை பாரத்வாஜ கோத்திரம். அந்த ஒரு பூனை காணாம போயிடுது அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அதுக்கு அர்ச்சனை பண்ணார். பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வண்டியை அந்த 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 அவர் சொல்றாரு சாஸ்திரிகள், அடாடா இந்த காலத்துல கூட இப்படி எல்லாம் மனுஷா இருக்காளான்னு, பூனைக்குட்டிக்கு பேர் சொல்லுங்க. ரொம்ப பாராட்ட வேண்டாம், பூனைக்கு வேண்டிக்க தெரியாது, எனக்கு தெரியும், வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். பேர் வைக்கல. பூனைக்குட்டி பாரத்வாஜ கோத்திரம்னு பண்ணுங்களேன் என்ன. அப்புறம் நான் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது எங்கள் தெருமுனை திரும்பியவுடன் காத்திருந்த அம்மாவும் 4 குழந்தைகளும் சேர்ந்து எங்கள் வீடு வரும் வரை பைக்கின் 2 சக்கரங்களும் 20 கால்களும் ரன்னிங் ரேஸ். 4வது குட்டி வந்திருந்தது வீட்டுக்கு வரும்பொழுது. மத்தியானம்லாம் போய் மத்தியானம் தான் சாப்பிட்டு முடித்தாகி விட்டது என்றால் உண்ட மயக்கத்தில் தொண்டர்கள். அம்மா பூனை எந்த விதமான சிந்தனையுமின்றி மௌனமாய் நிச்சலமாய் அரைக்கண் மூடி அசதியாய் பிள்ளை பெற்ற பெண் போல் உட்கார்ந்திருக்க
குட்டிகளோ மாற்றி மாற்றி அதன் வாலை பிடிக்க கடிக்க முயன்று நழுவ நழுவ 4 குட்டிகளையும் திரும்பி பார்க்காமல் வாலை பிடிக்க கொடுக்காமல் போக்கு காண்பித்து டேக்கா கொடுத்த நாயின் முன்பாதி தூங்க வால் இருக்கும் பின்பாதி மட்டும் விழித்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி அதை விளையாடின்னு இருக்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு ராத்திரி வேளையில ஏதோ சத்தம் வந்ததுன்னு போய் பார்த்தோன்னா எங்க வீட்டு வாசல் கிரில்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்கு அந்த பக்கம் அது தலையை விட்டுன்னு இருக்கு. அது பக்கம் போக முடியல. தலை அந்த பக்கம் தொங்குறது, உடம்பு இந்த பக்கம் தொங்குறது. என்ன பண்றதுன்னே தெரியல. விடிய விடிய கத்தின்னு இருந்து நான் விடிய விடிய என்ன பண்ணேன், இந்த என் பொண்டாட்டி என்ன பண்ணா, அந்த இந்த பக்கம் தொங்கின்னு இருந்ததை ஒரு முறத்துக்கு அடியில வச்சு பிடிச்சுட்டே இருந்தா, கழுத்து போகாதபடி. அடுத்த நாள் காத்தால வந்து ஒருத்தர் ஆக்ஸா பிளேட்ல கட் பண்ணலாம்னா கழுத்து கட் ஆயிடுமேன்னு பயப்படுறாரு. என்னென்னலாமோ பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில் அந்த 2 காதையும் உள்ள இப்படி மடக்கி விட்டு அது நழுவு அப்படியே நழுவி பின்பக்கம் விழுந்தது. அது போயிடுது. இந்த பூனையை வந்து வச்சு கதை எழுதணும், என்ன பண்றது, கதை எழுதலாமா அப்படின்னு யோசிச்சான்னா, இத பூனைக்குட்டியை மாத்திரம் வச்சு கதை எழுதினான்னா அது வந்து ஒரு சிறுவர் கதையா இருந்துடும். அல்லது இத எழுதினா அது ஒரு கட்டுரை மாதிரி இருக்கும். இது எப்படியும் இல்லாம எப்படி ஒரு கதையா எழுதுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்திக்கு ரொம்ப நாளா குழந்தை பிறக்கல. அந்த குழந்தை பிறக்காதவ வந்து அந்த குட்டி அவாத்துல அந்த குட்டி இருக்கு. அந்த குட்டிகளை குழந்தைகளா பார்த்து அவ தினம் என்ஜாய் பண்றா. அந்த குட்டிலாம் அது வந்து தனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த குட்டி விளையாடுறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அது ஒரு நாளைக்கு என்ன பண்றா, அம்மா பூனை மியாவ் அப்படின்னுது. அவள் பதிலுக்கு உவ அப்படின்றா. அம்மா பூனை மியாவ் அப்படிங்குது, இவ உவங்கிறா. மறுபடியும் அது மிவ அப்படிங்கிறா. வயிற்றினுள் யாரோ சட்டென குடி புகுந்தார் போர் ஒரு உள்ளங்குறுகுறு முட்டல் உணரப்பட உவ. பூனைக்குட்டியை தன் வயிற்றோடு கட்டி வைத்து தடவி கொடுக்க பூனை குழந்தையின் வெல்வெட் உடலில் மெத்தில் கை நழுவி தன் வயிற்றிலேயே பட்ட பொழுது உயிர் கொடுத்து உயிர் பெற்ற உயிரையும் தடவி கொடுத்து திரும்பி பார்த்தாள். அந்த பூனை வாஞ்சையுடன் மியாவ் என்றதுன்னு முடிச்சிருக்கேன். அவ பிரெக்னென்ட் ஆனாங்கிறத சொல்றதுக்காக. இந்த கதை வந்து அமுதசுரபியில வந்தது. இவ திடீர்னு பிரெக்னென்ட் ஆனான்னு எப்படி சொல்றது? அதனால அதுல ஒரு வரி எழுதியிருந்தேன். அமுதசுரபி ஆசிரியர் உங்களோட பேச விரும்புறார் அப்படின்னு அந்த உதவி ஆசிரியர் லேடி சொன்னா. சரின்னு போன் பண்ண. அவர் எடுத்தார். சப்தரிஷி, அதுல ஒரு பாலியல் வரி இருக்கு, அதை எடுத்துருங்கோ அப்படின்னு. பாலியல் வரியா? நான் எழுதவே மாட்டேனே, அதுவும் அமுதசுரபிக்கு எழுத போறேனா? இல்ல, அதுல ஒரு தவிர்க்க முடியாத மோக கணத்தில் அது நடந்து விட்டதுன்னு எழுதினேன், அந்த வரியை எடுத்துருங்கோன்னு. இப்ப நீங்க கதையெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லேட்டஸ்ட் கதையை படிக்கிறவா அதிர்ச்சியில தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த வரியை எடுத்துட்டு வேற வரி போட்டேன். அப்ப எவ்வளவு கண்ணியமா ஒரு புஸ்தகத்துல கண்ணியமா ஒரு கதை வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கேத்த மாதிரி நம்மளும் கதை எழுதணும் அப்படின்னு எழுதினேன். இதுல நான் கடைசியா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எந்த நாயை வளர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணணும், யாருக்கிட்ட வளரணும்னு ஒரு பூனை தான் முடிவு பண்ணும். எல்லார் வீட்லயும் பூனை வளர்ந்துராது. ஒரு வீட்டுல அதுக்கு நான் அது உள்ள கூட்டின்னு வந்தது கிடையாது, அதை கொஞ்சினது கிடையாது, பெட்டுக்கெல்லாம் வந்ததே கிடையாது. வாசல்ல சாதம் போட்டா அது வாசல்ல இருக்கும். ஒரு நாளைக்கு ஷிஃப்ட் விட்டு வந்து பாக்குறேன், தட்டுல இருக்கிற சாதத்துல 3 பூனைக்குட்டியும் ஒரு பெருச்சாலியும் சாப்பிட்டு இருக்கு. என்னது இது அப்படின்னு கேட்டானா, அதுக்கு வயிறு முட்டை கிடைக்கிறது. அது பெருச்சாலி பக்கம் திரும்பவே இல்லை. அது இன்னொரு பூச்சி போன மாதிரி இருந்துருக்கு. அப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாய் ஆக்சிடென்ட் ஆற மாதிரி பூனை வந்து ஆக்சிடென்ட்ல மாட்டின்னு நீங்க பாத்திருக்கவே முடியாது. ரோட்ல ஒரு பூனை செத்து போய் நீங்க பாத்திருக்கவே முடியாது. நாய் செத்து போய் பாப்பீங்க. பூனை எப்படி செத்து போகுமான்னா, யார் கண்ணிலையும் படாம மானத்தோட எங்கேயாவது கண்ணில் படாம ஒரு இடத்துல போய் பள்ளம் தோண்டியோ இல்லைன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடியோ தானே செத்து போயிடுமா. அது நம்ம கண்ணில் வேணா படாது, அந்த இருக்கிறவா கண்ணில் எப்படி படாம இருக்குன்னு எனக்கு ஆச்சரியம். இதை தொகுத்து ஒரு கதை மாதிரி எழுதணும்னு நினைச்சேன். இந்த கதைக்கு சிறப்பான பேர் மியாவ். அப்படி அதுதான் எனக்கு சிறப்பா பட்டது, எழுதினேன். இந்த கதை ரொம்ப சக்சஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நன்றி. பிரமாதமா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு, வித்தியாசமா இருக்கு உங்க அனுபவம். நன்றி. அடுத்தது யாதுமாகி அப்படிங்கிற தலைப்புல வந்து எஸ்ஆர்சின்னு ஒரு எழுத்தாளர் பேச போறேன். எஸ்ஆர்சி. வணக்கம். என்னுடைய கதை 3வது கதை. இது யாதுமாகி. யாதுமாகி என்கின்ற கதை வந்து இப்படி ஒரு புத்தகத்துல யாதுமாகி என்கின்ற தலைப்பில் வெளிவந்த புத்தகத்தில் உள்ள கதை. இது வந்து எழுதினது 2003 எழுதின கதை. இந்த கதையை பற்றி, இந்த யாதுமாகி பற்றி சொல்லணும்னா, இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு வரி சொல்லணும் உங்களுக்கு. இந்த புத்தகம் வந்து காஞ்சி சந்திரசேகர பல்கலைக்கழகத்தில்
பட்டா வகுப்புக்கு நான் டீட்டெயிலாக ஒரு 5 வருஷம் இருந்தது இந்த யாதுமாகி. அதுக்கப்புறம் இந்த யாதுமாகிங்கிற நூல் இருக்கட்டும், யாதுமாகிங்கிற கதை வந்து திசையெட்டு ஒரு மொழிபெயர்ப்பு காலாண்டு இதழ் இருக்கு. அது 25 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதுல திசையெட்டும் பரவ வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி பொறுக்கி எடுத்து அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி அந்த இதழில் இந்த யாதுமாகிங்கிற கதையை திசையெட்டும் பரவ வேண்டிய கதை என்று அவர்கள் பிரசுரம் செய்தார்கள். அப்படி கொஞ்சம் சிறப்பு, இந்த சிறப்பை பற்றி, இந்த கதையோட சிறப்பை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த யாதுமாகிங்கிற கதைக்கு வரலாம். இது இப்போ அவர் சப்தரிஷி வந்து பூனையை சொல்லிட்டு போனார். நான் இப்போ வந்து அவர் பூனைக்குட்டி, நான் இப்போ கண்ணுக்குட்டியை சொல்லணும். பசுவோட கன்றை பற்றி தான் அந்த கதை. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பொன் குழந்தை. அந்த பொன் குழந்தை தவறி போயிடுது. அதை வந்து காவேரியில் புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லை. அதனால அவங்க பசுமாடுகள் 2 பசுமாடை வச்சு அவங்க வந்து பொழுது மனசை எதையாவது லயிச்சு ஓட்டணும் இல்லையா, எதையாவது பிடிச்சி எதையாவது பேசி எதை பற்றியாவது சிந்திச்சு அப்படிதான் மனித வாழ்க்கை இருக்க முடியும். சும்மா இருக்க முடியாது. எதையாவது பிடிச்சி நம்ம சொல்லிட்டு இருக்கணும், பேசிட்டு இருக்கணும், சிந்திச்சுட்டு இருக்கணும், எழுதிட்டு இருக்கணும், ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் மண் அப்படிங்கிறதுனால அவங்க பசுமாட்டை வச்சு அவங்க இருவரும் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதுல 2 கன்றுக்குட்டி இருந்தது. அந்த 2 கன்றுக்குட்டியில ஒரு கன்றுக்குட்டி காளை மாடு முட்டி கீழே விழுந்து இறந்து போயிடுது. அது இறந்து போயிடுதுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அது குழந்தை இறந்த மாதிரி அந்த ஃபேமிலிக்கு தோன்றது. ஏற்கனவே அவங்க ஒரு பெண் குழந்தைய பறி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கன்றுக்குட்டியும் இறந்து போயிடுச்சு. இந்த கன்றுக்குட்டி இறந்து போன உடனே அவங்க வந்து அந்த கணவனும் மனைவியும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வரைக்கும் கன்றுக்குட்டி செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அவங்க வீட்டில் ஒரு கோனார் இருக்கார். அந்த கோனாருக்கு ஜபர்தஸ்த் கோனார்னு நான் பேர் வச்சிருக்கேன் கதையில. அந்த ஜபர்தஸ்த் கோனார் வரார். வந்து இந்த கன்றுக்குட்டி செத்து போனதை பார்க்குறார். பார்த்துட்டு என்ன பண்ண முடியும், அப்படிதான் எல்லாம், அவங்க பொண்ணு குழந்தை கூட நம்ம இறந்து போயில்லையா, எல்லாம் பார்த்துக்க வேண்டியதான் நம்ம அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக அந்த கோனார் பேசுறார். அதுக்கப்புறம் அந்த கன்றுக்குட்டி, செத்து போன கன்றுக்குட்டியை ஒரு ஓரமாக எடுத்து போட்டு அதுக்கு சாக்கை போட்டு அந்த பாடியை மூடிட்டு அப்புறம் இன்னொரு மாடு கறக்குது. இந்த கன்றுக்குட்டியை பறி கொடுத்த பசுமாடும் கறந்தாக்கணும். அது கன்றுக்குட்டி இல்லாமையே அவரு தன்னுடைய குரலை பேசி அன்பா மாட்டுக்கிட்ட தடவி கொடுத்து அந்த பாலையும் அவர் கறந்துடுறாரு. ஏன்னா பால் கறக்கல என்ன பசுமாடால இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். ஆனா 2 மாடியும் கறந்து அந்த கொடுத்துடுறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, கணவன் மனைவி 2 பேரும், இந்த கன்றுக்குட்டியை அப்புறப்படுத்தணுமே, இது இறந்து போயிடுச்சே. அந்த ஜபர்தஸ்த் கோனார்கிட்ட அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இதுக்கு தானே, அதுக்கு என்ன பலான ஆள் இருக்கான், அந்த ஆள்கிட்ட நான் சொல்றேன், அவன் வந்து பாக்கி காரியத்தெல்லாம் பார்த்துப்பான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இந்த கோனார் சொல்றாரு. அப்ப அந்த கணவன் சொல்றான், இந்த கன்றுக்குட்டியை வந்து கத்தி வச்சு கீறக்கூடாது, அப்படியே முழுசா காவேரியில புதைச்சிடணும். அது ஏன்னு சொன்னா இந்த மாடுடைய தோலெல்லாம் உரிச்சு எடுத்துன்னு போயிடுவாங்க. அது வேற வேற பண்டாங்கம் செய்யறதுக்கு, வேற வேற பொருள் செய்யறதுக்கு தோல் உபயோகப்படும். அப்புறம் கண்ணுக்குட்டி தோல்னா அதுக்கு தகுந்தாப்புல சில பொருள்கள் எல்லாம் செய்ய முடியும். அதனால அந்த மாதிரி இந்த மாடை உரிக்கக்கூடாது, முழுசா அப்படியே அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு. அதெல்லாம் அவங்ககிட்ட பேசிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆள் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இந்த கோனார் போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாடு செத்து போன மாடு அப்புறப்படுத்துறவங்க வந்து சைக்கிள்ல வரான். சைக்கிள்ல வந்து அவங்க சைக்கிளுக்கு வந்து பின்னாடி பெரிய கேரியர் இருக்கு. அப்பதான் அந்த பெரிய கேரியர்ல இருந்தாதான் இந்த மாதிரி சின்ன கண்ணுட்டிகள்லாம் அப்புறப்படுத்த முடியும். அவன் வரான், அவன் தலையில முண்டாஸ் கட்டிருக்கான், பெரிய முண்டாஸ் கட்டிட்டு வரான். வந்து கண்ணுக்குட்டியை பார்க்குறான், அந்த சாக்கெல்லாம் எடுத்து போடுறான். எடுத்து போட்டு எவ்வளோ காசு கொடுப்பேன் எனக்கு அப்படின்னு கேட்குறான். 500 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறான். 5 நோட்டு கொடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை எப்பா இவ்வளோ கேட்குறிய, 5 நோட்டு வேணாம்ப்பா, நான் 3 நோட்டு தரேன், 300 ரூபா தரேன்னு அவன் சொல்கிறான். சரி 300 ரூபா தரீங்களா, சரி போனா போது சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை அவன் வந்து சாக்கெல்லாம் எடுத்து தன்னுடைய சைக்கிளில் தூக்கி அந்த கண்ணுக்குட்டி டெட் பாடியை சைக்கிளில் பின்பக்கமாக வச்சு கட்டிட்டு
அந்த 300 ரூபா காசை வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். நீ போயிட்டு வரேன்லாம் சொல்லாத, நான் போறேன்னு சொல்லு, நீ எல்லாம் திரும்பி இங்க வர வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா அந்த கோண இவன்ட்ட சொல்றாங்க, அந்த முண்டாஸ்காரன்ட்ட சொல்றாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். போயிட்டு அந்த 300 ரூபா வாங்கிட்டு போறான். இந்த 300 ரூபா வாங்கிட்டு போறவனுக்கு அவனுக்கு உள்ள அவங்ககிட்ட சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி இந்த கண்ணுக்குட்டிய டெட் பாடியை நீ காவேரி ஆத்துல முழுசா புதைச்சிடணும், தோலெல்லாம் எடுக்கிறதுக்காக கீறி பண்ணி அதை வந்து குலைச்சிடக்கூடாது, அது நாங்கள் குழந்தை பிள்ளை மாதிரி வளர்த்த கண்ணுக்குட்டி, அதனால அது ரொம்ப முக்கியம்ப்பா எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேம்மா, நான் அதெல்லாம் ஒன்றும் என்ன எப்படி நீங்கள் சொல்றீங்களோ அப்படி நான் செஞ்சுடுறேன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் அவன் போயிட்டு சைக்கிளில் போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை வருதுன்னா, அவங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்கு, இந்த முண்டாஸ்காரன் வீட்டில் ஒரு பாப்பா இருக்கு. அந்த பாப்பா கொலுசு வேணும், காலுக்கு கொலுசு வேணும்னு ரொம்ப நாளா அவங்க அப்பாவை கேட்டுட்டு இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான், இந்த கொலுசு வாங்குறதுக்கு இல்லை ஒரு சட்டை வாங்குறதுக்கு இந்த காசை பயன்படுத்தலாம், இந்த இவங்க கொடுத்த 300 ரூபாயை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறான். நினைக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான், இந்த கொலுசுக்கு பத்தலைன்னு என்ன பண்றது, இல்லை ஒரு சட்டை வாங்குறதுக்கு பத்தலைன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை ஓரமாக கொண்டு போய் ஒரு மரத்தங்க நிறுத்தி தன்னுடைய கத்தியை சைக்கிளுக்கு கேரியருக்கு சைக்கிளோட சீட்டுக்கு அடியில் கத்தி வச்சிருக்கான், கூர் கத்தி. அந்த கத்தியை நல்லா கூர் தீட்டி அந்த கண்ணுக்குட்டியுடைய தோலெல்லாம் சுத்தமாக கழட்டி எடுத்துட்டு அந்த மாமிசத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த தோலை ஒரு முனிசிபல் பம்ப் இருக்கு அதில் கழுவி அதை தூக்கிட்டு வரான். இந்த எல்லாம் எங்கே நடக்கிறதுன்னு கேட்டால் எல்லாம் ஸ்ரீரங்கம்ல திருவானைக்காவலில் அந்த ஏரியாவில் நடக்குது. அந்த திருவானைக்காவலில் ஒரு பாயோட கடை தோல் மண்டி இருக்குது. அந்த தோல் மண்டிக்கு அந்த கண்ணுக்குட்டியோட தோலை வச்சுக்கிட்டு அவன் வரான். வந்துட்டு வஹாப் பாய்கிட்ட வந்து இந்த மாதிரி கண்ணுக்குட்டி தோல் இருக்கு, எடுத்துக்கிட்டு காசு கொடுங்க அப்படின்றான். அந்த பாய் கேட்குறான், எவ்வளோ கேட்கணும்னு. ஒரு 50 ரூபாயாவது, 50 ரூபாலாம் தேராதியாது, நான் அவ்வளோ பண்டம்லாம் இல்லை அப்படின்னு பாய் சொல்றாரு. ஏதோ பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் ஒரு பாய் ஒரு 50 ரூபா கொடுக்குறாரு. இவர் 300, அந்த கண்ணுக்குட்டி செத்தவன் வீட்டில் கொடுத்த 300, இந்த கண்ணுக்குட்டியோட தோலை இவன் வந்து வித்ததில் கிடைச்ச 350 ரூபா. 350 ரூபா எடுத்துகிட்டு போய் திருவானைக்காயில் கடத்தரவில் வெள்ளி கடைக்கு போகிறான், ஒரு கொலுசு வாங்குறான் 300 ரூபாய்க்கு. அந்த குழந்தைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பட்டு சட்டை வாங்குறான். இது ரெண்டையும் வாங்கிட்டு சைக்கிளில் வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே அவன் மனைவி, என்ன இவ்வளோ நாள் ஆச்சு நீ வர்றதுக்கு, கண்ணுக்குட்டிக்கு போட்டு அடைச்சிட்டு வந்துடுவியே அப்படின்னு. இல்லை, நான் கடத்தருக்கு போனேன், இப்போ நம்ம பாப்பாவுக்கு ஒரு கொலுசும் ஒரு சட்டையும் வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் தன் மனைவிக்கிட்ட. மனைவிக்கு ஒரே சந்தோஷம், அதை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது, பாப்பா இப்பயாவது வாங்கிட்டு வந்தீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த சட்டையை பட்டு சட்டையை போட்டு அந்த கொலுசெல்லாம் மாட்டி அந்த குழந்தைய வச்சுருக்கான். அதுக்கப்புறம் திடீர்னு இவனுக்கு ஒரு அந்த முண்டாஸ்காரனுக்கு திடீர்னு ஒரு ஆசை, என்ன கேட்டால் அந்த பள்ளிக்கொண்ட பெருமாளை ரங்கநாதரவை பார்த்துட்டு வந்துடும், அந்த பிள்ளைய அழைச்சிட்டு போவோம், கொலுசெல்லாம் போட்டு சட்டையெல்லாம் போட்டிருக்கு, இந்த பாப்பா நான் ஒரு சுத்து கோயிலை சுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் புறப்படுறான். அதே அந்த கண்ணுக்குட்டியை உட்காந்து அதே கேரியர்லயே அந்த குழந்தைய உட்கார வைக்கிறான், பெரிய கேரியர்ல. அந்த சைக்கிளை சரி நீ போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து சேருன்னு சொல்றான் அவன் ஒய்ஃபு. அதுக்கப்புறம் அவன் சைக்கிளை மிரிச்சிட்டு நேராக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறான். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் அந்த பெருமாளை பார்க்கறதுக்காக அவன் போறான். போற இடத்துல இந்த கண்ணுக்குட்டி இழந்தவங்க இருக்காங்களே, கணவன் மனைவி, அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க கண்ணுக்குட்டி இறந்து போனதுல. ஏதாவது மனசை ஆத்திக்கிறதுக்காக அவங்க ரங்கநாத பெருமாளை பார்த்து ஒரு ட்ரிப், ஒரு கும்பிடு போட்டு வருவோம், நம்ம மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் சேர்ந்து அவங்களும் இந்த ரங்கநாதர் கோயிலுக்கு வராங்க. இவன் வந்து அந்த குழந்தைய அழைச்சி அந்த கையை பிடிச்சி அழைச்சின்னு போறான். அது ஜல்லுன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு அந்த கொலுசுல. அப்ப அவன் பார்க்கறான் இந்த கொலுசு சத்தத்தை பான்னு அவனுக்கு திருப்பியும் தன்னுடைய குழந்தை இறந்து போன அருணா, அந்த பொண்ணோட அந்த அருணா சாயல் மாதிரியே இந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். இந்த குழந்தைய மனசுல நினைச்சுக்கிறான். சரி, எல்லாருக்கும் இருக்கிறதானே அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா அந்த முண்டாஸ்காரன் இப்ப வந்து சட்டை போட்டுட்டு இருக்கான், முண்டாஸ் எல்லாம் போட்டுட்டு இல்லை. அதனால அவனெல்லாம் இவனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அந்த குழந்தையெல்லாம் இவனுக்கு யாருன்னு தெரியல. அப்படி போது அப்படி ஒரு 4 கால் மண்டபத்து வழியா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க கணவனும் மனைவியும் வராங்க. இந்த கோயில் கோபுரத்து வாசல்ல ஒரு மூலையில ஒரு சைக்கிள் நிக்குது. அந்த சைக்கிள்ல பார்த்தா ஒரு பெரிய கேரியர் இருக்கு. திருப்பியும் அந்த கேரியரை பாக்குறான்.
ஏய் சைக்கிள்ல ஒரு உலகத்துல இந்த கேரியர்ல தான் வச்சு கண்ணுக்குட்டி எடுத்துன்னு போனா போல இருக்க அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வருது. இந்த மாதிரி சைக்கிள்ல எவ்வளவோ பேர் கேரியர் நிறைய வச்சுட்டு இருக்கான். இவனும் வச்சிருப்பான். நமக்கு ஏதோ தோணுது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நடக்கிறான். இதுதான் என்னுடைய யாதுமாகி கதை. இந்த யாதுமாகி கதையில அவன் அவன் வந்து அந்த தன்னுடைய குழந்தை இறந்து போன முகத்தை வந்து இந்த கண்ணுக்குட்டியில பாக்குறான். அந்த கண்ணுக்குட்டியை வந்து நல்ல விதமா அடக்கம் பண்ணி அதை தந்து பண்ணணும் காவேரியிலன்னு அவன் நினைக்கிறான். ஆனா இவன் இவன் வந்து தன்னுடைய குழந்தையுடைய முகம் வந்து கொலுசு கேட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாளே, அவளுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த அதை மறந்து அதெல்லாம் அதை ஓரம் பண்ணிட்டு அந்த காசை வந்து அவன் வந்து கொலுசும் பட்டு சட்டையும் வாங்குறான். இப்ப அந்த பட்டு சட்டையும் அந்த கொலுசும் போட்டு போன பிறகு அந்த கொலுசும் அந்த சட்டையில பார்க்கும்போது தன்னுடைய குழந்தை ஞாபகம் இவனுக்கு வருது. அந்த அந்த கண்ணுக்குட்டியை பறி கொடுத்தவன் அந்த குழந்தையை பறி கொடுத்தவனுக்கு இந்த குழந்தைய பார்த்த உடனே வருது. அப்ப இது எல்லாமே ஒண்ணுதான். கண்ணுக்குட்டியும் ஒண்ணுதான், அந்த இறந்து போன அந்த அவனுடைய அருணாங்கிற குழந்தையும் ஒண்ணுதான், இந்த கொலுசு போட்டு இருக்கிற குழந்தையும் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் வேற வேற விதத்துல இருக்கு. எல்லாம் ஒரு விதமா எல்லாமே எல்லாமே யாதும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி நான் மனசுல ஒன்று நினைச்சேன். அதுதான் இந்த கதையை எழுதினேன். இந்த கதை வந்து உண்மையிலேயே என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், மாத்ருபூதம்னு. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அந்த கண்ணுக்குட்டி இறந்து போன கதையெல்லாம் என்கிட்ட சொன்னார். அந்த கதையில் பாதி மட்டும் காவேரியில் பணத்தை கொடுத்து நல்லபடியாக முழுசாக புதைச்சிருன்னு சொல்கிறத மட்டும்தான் அவர் சொன்னார். பாக்கி அவன் புதைக்காம குழந்தைக்கு கொலுசு வாங்கி போட்டதெல்லாம் என்னுடைய கற்பனை. எனவே இந்த கதையை உங்களுக்கு சொல்ல அதுக்கு வாய்ப்பு கொடுத்தமுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி. அடுத்தது இந்திரநீலன் சுரேஷ். அவர் வந்து 27ஆம் தலைமுறைன்னு ஒரு கதையை பற்றி சொல்லுவார். இந்திரநீலன் சுரேஷ் அதே ஒன்று சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம அடுத்த இது கூட முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி பெண் எழுத்தாளர் வச்சு அடுத்த வாரம் பண்ணலாம். இந்திரநீலன் சுரேஷ் 27ஆம் தலைமுறை. அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய அத்தனை எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வாய்ப்பளித்த அழகிய சிங்கருக்கு முதற்கண் நன்றி. இந்த எழுத்தாளர்களுடைய உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு கதையும் நல்ல கதை தான் அவர்களை பொறுத்த வரைக்கும். அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வது என்பது வாசகர்களுடைய கையில் தான் இருக்கிறது. என்னுடைய சிறுகதைகளில் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு சொல்லி நம்முடைய அழகிய சிங்கருடைய வாய்ஸ் மெசேஜ் கேட்டதும் அந்த அந்த கேள்வி எழுந்தது மனதிற்குள். எல்லோருக்கும் தன்னுடைய முதல் கதை எப்போவுமே ஒரு அஃபினிட்டி இருக்கும். காரணம் என்னென்னாக்கா அதுதான் உங்களை எழுத்தாளருங்கிற ஒரு தளத்தில் கொண்டு போய் சேர்த்த கதையாக இருக்கும். ஆகவே என்னுடைய முதல் கதையே எடுத்து பேசலாம் என்ற முடிவுக்கு வந்தேன். அச்சு இதழாக கல்கி வெளியே வந்த சமயத்தில் கல்கியில் வெளியே வந்த என்னுடைய முதல் கதை. இந்த கதை வந்து தலைப்பு 27ஆம் தலைமுறை. இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. இன்றே கடைசி, இத்துடன் முடிந்தது. நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து 82 வயது ஆகும் வரைக்கும் இந்த கோவிலுடைய சிவனை கொஞ்சி ஆராதித்து நிறைய பேசி திட்டி இப்படியெல்லாம் பண்ண என்னுடைய சிவனை விட்டு பிரிகிறேன், முழுமையாக நெஞ்சு வலிக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த மனசுக்குள் தோன்றுகிறது சங்கரன் அவர்களுக்கு. இந்த சங்கரன் தான் இந்த பல தலைமுறைகளாக இங்கே இந்த கோவிலிலே அர்ச்சகராக இருந்து வருகிறார். இந்த கோவில் அவங்களோட சிவன் பேர் அமுதீஸ்வரர்னு பேர். பெரிய ஆவுடையாக சற்று தலையை சாய்த்து வாசல் பக்கம் பார்த்த மாதிரி யாராவது எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். யாரோ கோயிலுக்கு வராங்களான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் கோயிலுக்கெல்லாம் யாரும் வர்றது கிடையாது. அதெல்லாம் அந்த காலம். அவருடைய தாத்தா அருள்நந்தி சிவாச்சாரியார் இந்த சைவ ஆகம விதிகளுக்கு திருவாரூர் ஜில்லாவில் அத்தாரிட்டியாக இருந்தார். அவர் கணீர்னு அந்த அர்ச்சனை பண்ணும்போது சரி, அப்படியே ஒவ்வொரு தூண்லேயும் மோதி எல்லாருடைய காதுலேயும் அப்படி தேன் மாதிரி பாயும். அதுவும் பிரம்மோற்சவம்னாக்கா அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து பெரிய நெல்லாக அளப்பாங்க. அவ்வளோ ஒரு கிராண்டாக நடக்கும். இந்த பெரிய மூங்கில் சப்பரத்தில் வந்து அமுதீஸ்வரியும் அவருடைய இந்த அபித குஜாம்பாள் அம்பாளையும் வச்சு உற்சவராக அதிகார நந்தியில் வரும்போது அப்படியே அந்த கோட்டை வாசலை விட்டு அப்படின்னு வெளில வரும் வேட்டு சத்தத்தோட. அப்படியே ஜனங்களெல்லாம் மருகும் உருகும் மயங்கும் மகிழும் கோஷமிடும் கண்ணீர் விடும்.
அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்போ இவர் ஒரு சின்ன குழந்தையா இருப்பார். இவரை தூக்கி அப்பாவும் தாத்தாவும் சப்பரத்தில் ஏற மாட்டாங்க. இந்த குழந்தைய தூக்கி மேலே, இவர் குழந்தையா இருக்கும்போது தூக்கி மேலே வச்சுருவாங்க. அவர் தான் எல்லாருக்கும் விபூதி கொடுப்பார். அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏதோ பெரிய அத்தாரிட்டி மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டே போவார். இன்னைக்கு அந்த கோட்டை வாசல் பாதி இடிஞ்சிருது, மீதத்தில் மரம் வளர்ந்துருக்கிறது. அத்தி பூத்தார் மேலே பூத்தா மாதிரி யாராவது காரில் வருவாங்க. காரில் வந்து, ஏங்க இந்த மரத்தை வெட்டலாமே, இல்லைன்னா கோபுரம் விழுந்துடும்ல அப்படின்னு சொல்லி ஆரத்தி தட்டில் ஒரு 10 ரூபா போட்டுட்டு போவாங்க. மற்றபடி யாரும் பொதுவாக வரதில்லை. ஏன் இந்த ஊர் ஐசோலேட் ஆகிடுச்சுனாக்கா, ஏன் இந்த கோவில் ஐசோலேட் ஆகிடுச்சுன்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரயில்வே லைனை வந்து ஊருக்கு தள்ளி 10 கிலோமீட்டர் அப்பால் போட்டுடுறாங்க. அதனால் ஊர் அதோட போயிடுச்சு. அமுதீஸ்வரை கூட்டி போக ஆள் யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டார். பல நேரங்களில் இந்த சங்கரன்ங்கிற அர்ச்சரும் அந்த அமுதீஸ்வரும் அம்பாளும் தான் சரி. அதுவும் அம்பாள் சன்னதி வந்து திறந்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு மூடிடுவார். அப்பப்போ அபிதா, அதாவது அம்பாளோட பேர் அபிதான்னு செல்லமாக அவர் சொல்வார், அபிதா குஜாம்பாள். அவள் சன்னதி திறந்து இருக்காளான்னு மட்டும் பார்ப்பார், அவ்வளோதான். ஒரு காலத்தில் மூவர் பாடிய தலம் இது. சுந்தரர் பதிகம் வந்து ரொம்ப சுவையாக இருந்தது அப்படிங்கிறதுனால கரையான் சாப்பிட்டுட்டுச்சு. அதனால் அதுக்கு அந்த பதிகம் கிடைக்கல. ஆனால் பெரிய புராணத்தில் வந்து சேக்கிழார் இந்த தலத்தை பற்றி சொல்லியிருக்கார். சுந்தரர் வந்து இந்த தலத்துக்கு பசியோடு வந்தபோது ஈசன், இந்த தலத்து ஈசன் கிழவர் வேஷம் விட்டுட்டு போய் அவருக்கு அமுது படைத்தார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார். சம்பந்தரும் இந்த அப்பரும் சம்பந்தரும் இந்த கோவில் சிவனை பற்றி உரி பாடியிருக்காங்க. அது வந்து கல்வெட்டாக இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா அந்த கல்வெட்டு பாதி இது டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் ஈசனுடைய கருணையினால் இந்த கல்வெட்டு உபயதாரர் பேர் மட்டும் தெளிவாக இருக்குது. இவர் வந்து தனிமையில் உட்காரும்போது யோசிச்சு பார்ப்பார். அப்பர் இந்த தூணில் தானே சாஞ்சி கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பார். இந்த படியை தாண்டி தானே சிறுவனான சம்பந்தர் வந்து கண்ணீர்னு அந்த பாடிண்டே, அந்த ஜால்ரா தட்டிண்டே அப்படியே பாடின்னு வருவார் அழகான குழந்தையா. உடனே கூட வர நீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து அவர் பாடுற பாட்டுக்கு அமைச்சு கொடுப்பாரு. அவருடைய மனைவி மதங்க சூடாமணி மெட்டமைச்சு எழுதிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஓலையில் எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அப்படிலாம் கற்பனையில் அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனாக்க, இனி நாளையிலேருந்து சென்னைக்கு போகணும். ஏன் போகணும்? நாளைக்கு மத்தியானம் 12:30 சென்னை எக்ஸ்பிரஸில் அவரோட சன் கணேசன் வந்து புக் பண்ணிட்டான். அக்ரஹாரத்தில் இருக்கிற வீட்டை முழுமையாக காலி செஞ்சு கார்த்தால வண்டியில் ஏற்றுறதுக்கு எல்லா சமையல் சாமான் தவிர எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 6 மாதத்துக்கு முன்னால் அவர் ஒரு கோவில், இவருக்கே வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சு, க்ளீன் பண்ணுறார் கோவிலில். அப்போ எண்ணெய் வழுக்கி அர்த்த மண்டபத்தில் விழுந்துட்டார். 3 மாதமாக கை கட்டோட இருந்தார் பாவம். அப்போ அந்த மெய்காப்பாளி முனியாண்டி தான் தண்ணீர் எல்லாம் நிரப்பி கொடுப்பார். அப்பவும் விடாமல் ஏதோ கஷ்டப்பட்டு அபிஷேகம்லாம் பண்ணார். அப்போ கணேசன் வந்து கிளியராக சொல்லிட்டான், இந்த மாதிரி நீ தடால் நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் இங்கே வர முடியாது. அவன் ஐடியில் பெரிய வேலையில் இருக்கான். நீங்கள் சென்னைக்கு வந்துடுங்க, வீட்டை விற்றுடலாம். இந்த அக்ரஹாரத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் பாக்கி இருக்கீங்க. தங்கை மங்களம், அவனோட தங்கை மங்களம், கணேசனோட தங்கை, அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ அப்பாவை அழைச்சிக்கோமா, அதுதான் சரி அப்படின்னு அவளும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளம்புறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டான். இந்த இந்த சங்கரன், அர்ச்சகர் சங்கரனோட மனைவி பேர் கற்பகம். அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போதும், நான் இந்த ஊரும் கோவிலும் வாழ்க்கையோட அடுத்த பக்கத்தையே நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சங்கரனுக்கு மனசு கேட்கல. பையன்கிட்ட சொல்கிறாரு, இல்லைப்பா போகலாம் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். 27 தலைமுறையை இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறோண்டா, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா எனக்கு அப்புறம் நீ பண்ண வேண்டியது, உன்னை திருவண்ணக்காவல் வேத பாடசாலையில் கொண்டு போய் விட்டேன், ஒரே ஒரு வாரம் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன் பிடிக்கலன்னு சொல்லி. இந்த அவன் இது எப்படியே இங்கேயே இருக்கேன் நான் அப்படின்னு கெஞ்சுறார். அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா நீ 27 தலைமுறைலாம் சொல்லிட்டு தெரியாத, ஏதாவது ரெக்கார்டு இருக்கா, யாரும் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே எங்கள் அம்மா கூட, இல்லைடா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், பல தலைமுறையாக நம்ம தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அம்மா இங்கே பாருமா, எனக்கு நல்ல கை நிறைய சம்பளம், அவரோட ஒய்ஃப் அதாவது மருமகள் மாலினியும் ஆடிட்டராக பிஸியாக இருக்கா. இது இங்கே மாதிரி இங்கே உட்காந்துட்டு உங்களை மாதிரி நான் எண்ணெய்க்கு கையேந்தின்னு வரவங்க போகிறோன்ட்டு எண்ணெய்க்கு கையேந்திட்டுலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இந்த சங்கரனுக்கு அது சுருக்குன்னு போடுறது, ஐயோ அப்படின்னு, இந்த நிலைமையில் நம்ம இருக்கோமே அப்படின்னு. விளக்கை நிறுத்திட்டு இப்போ திரும்பி அது கோயிலுக்கே வரும். விளக்கை நிறுத்திட்டு கடைசியாக விளக்கை நிறுத்திட்டு அமுதீஸ்வர் பள்ளி அறை கதவை சாத்திட்டு
அந்த அமுதீஸ்வரோட அந்த சன்னதியை சாத்திட்டு அங்கே இருக்கிற அந்த இந்த சின்ன சிவ உருவத்தை எடுத்துட்டு தோளில் வச்சுட்டு வரார். அமுதீஸ்வரர் வருகிறார், அமுதீஸ்வரர் வருகிறார் அப்படின்னு கூவிக்கொண்டே வருகிறார். அப்படியே அந்த பள்ளி அறையிலேருந்து பள்ளி அறைக்கு போய் வைக்கணுமே அந்த அந்த இதை அதுக்காக கூவிக்கொண்டே வருகிறார். ஒரு காலத்தில் இந்த பள்ளி அறையும் போது நாதஸ்வர மேளதாளத்தோட பள்ளி அறைக்கு அழைச்சின்னு வருவாங்க. பல்லக்கில், குட்டி பல்லக்கில் அர்த்த ஜாமம் முடிஞ்சு அந்த அம்பாள் சன்னிதியில் அந்த இதை வச்சுட்டு மிளகு பால் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ இவராலே நடக்க முடியாமல் இந்த சின்ன இதை விக்கிரத்தை கொண்டு போய் வச்சு மூடி கதவு மூடுறார். அதுக்குள்ளே அந்த முனியாண்டி வெளியிலேருந்து குறை கொடுக்குறான், சாமி சீக்கிரம் கிளம்பு சாமி, சீரியலுக்கு டைம் ஆச்சு இல்லை அப்படிங்கிறான். உடனே அவர் கேட்குறாரு, ஏன்பா நாளைக்கு வாத்தியார் வந்துடுவார் தானே அப்படிங்கிறாரு. யார் அந்த வாத்தியார்னா ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் தான் இந்த ஊரில் 2-3 கோயில் பார்த்துக்கிறாரு. அவரை நாளைக்கு நாளையிலேருந்து இவருக்கு பதிலாக அவரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் கவலைப்படாமல் போயிடுங்க, நாளைக்கு மத்தியானம் தானே ட்ரெயின், எல்லாம் வந்துடுவார், நீங்கள் போங்க சாமி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் தான் இங்கே கடந்து ஓடுறோம், நீங்களாவது நல்லா இருங்க போங்க அப்படிங்கிறோம். ஆனால் வீட்டுக்கு இப்படி நடந்து போகிறாரு. கற்பகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். ஏன்னா அந்த பேத்தி வந்திருக்கா. அடுத்த நாள் அந்த கணேசன், அவங்க ஒய்ஃப் மாலினி, பேத்தி எல்லாம் வந்திருக்காங்க இவங்களை கூட்டின்னு போகிறதுக்காக. பாட்டியும் பேத்தியும் ரொம்ப ஜாலியாக பேசின்னு இருக்காங்க. பாட்டி சொல்கிறான், பாட்டி நீங்கள் இனிமேல் எங்கள் கூட தான் நீங்கள் அங்கே வந்தாலும் படுத்துக்கணும், நிறைய கதையெல்லாம் சொல்லுவேன் நீ அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் டைம் அவள் அம்மா அழைச்சின்னு போய் காமிச்சிருக்கான். அந்த ஃப்ளாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. ஏதோ நந்தானியன் பேரான் அந்த ஃப்ளாட்டு பேர். 17வது மாடியில் வீடு. அங்கேருந்து பார்த்தா கடற்கரையெல்லாம் தெரியுது. ரொம்ப அவளுக்கு மலைப்பாக இருக்கு. சென்னையில் ஐயோ இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாலே லண்டனில் இவள் பெண்ணு இருக்கா, இந்த இளைய பெண் மங்களா இருக்கா. அவள் இந்த கணேசனோட நண்பனையே காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்போ லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டா. அவள் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்கா, லண்டனுக்கு வாங்குமா, நீங்கள் அங்கே அங்கே சிவாச்சாரியருக்கெல்லாம் பயங்கர கிராக்கி இருக்குது, நீங்கள் அங்கேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே அவளுக்கு ஒரு கற்பனை இருந்தது. இந்த மாதிரி லண்டனில் இவர் பெரிய சிவாச்சாரியார் ஆயிடுற மாதிரியும், அங்கே பெரிய தேர் நடக்கிற மாதிரியும், அதில் இவர் சங்கரன் அழகாக டர்பன்லாம் கட்டிட்டு நடக்கிற மாதிரியும், அப்போ லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஹாய் குருஜி ஹவாரியும்லாம் கேட்குற மாதிரிலாம் இவர் கற்பனை பண்ணி பார்த்துருக்கா. இப்போ நிஜமாகவே இந்த ஊரை விட்டு போகிறோம், அப்பாடா தொலைஞ்சு இங்கே நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. கிளம்பி இவர் வராரு. ஏன்னா நான் எல்லாம் பேக்கிங்கெல்லாம் முடிஞ்சிருது, நீங்கள் உங்களுக்கு எதாவது வேணுமா, ஏதாவது அப்புறம் இது மிஸ் ஆகிடுது அது மிஸ் ஆகிடுதுன்னு சொல்லக்கூடாதுங்கும் போது அவர் கேட்குறார், என்னோட தேவாரம் புக்கு இருக்கே அதை எடுத்து வச்சுட்டோ இல்லையா மறக்காமல் அப்படிங்கிறார். அது ஊந்து கொட்டுறது, அதெல்லாம் வேறு சேனலில் வாங்கிக்கலாங்க. கணேசன் சொல்கிறேன், ஏன்ப்பா இதெல்லாம் நல்லா வாங்கிக்கலாம்ப்பா விடுங்க அப்படிங்கிறான். லாரியில் இப்போ அடுத்த நாள் லாரியில் கழிச்சு கட்டினது போக எல்லா பாதிவாசி சாமான் இங்கேயே எல்லாம் பழசுன்னு டிஸ்போஸ் பண்ணிட்டு லாரி கிளம்பிடுது. இப்போ கற்பகம் ஒரு நல்ல பட்டு புடவை கட்டின்னு சும்மா பளபளன்னு இருக்கா. மாலினி அவரோட மருமகள் அம்மா இந்தாங்க பூ வச்சுக்கோங்க, சென்னையில் இந்த அளவுக்கு மனமாக கிடைக்காது, இந்தாங்கன்னு எதுக்கடி இவ்வளோ பூ கொடுக்குறேன் எனக்கு அப்படிங்கிறா. வாங்கி வச்சுக்கிறா, தலையில் வச்சுக்கிறா. அதுக்குள்ளே சங்கரனுக்கு தோன்றது, நம்ம தான் இப்போ கிளம்ப போகிறோன்னு ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம கடைசியாக ஒரு தடவை அந்த அமுதீஸ்வரை போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அகராரத்தை விட்டு கோவிலுக்கு போய் பார்க்குறாரு. கோவில் கதவு இன்னும் ஒரு 2-3 ஆடு மேய்ஞ்சின்னு இருக்கு. முனியாண்டியை படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு எழுப்பி, என்னப்பா கோவிலில் திறக்கலையா, கார்த்தாலும் திறக்கலையா அப்படிங்கிறாரு. இல்லை வாத்தியார் ஏதோ ஒரு காது குத்து போயிருக்காரு, கார்த்தால முடியாதுப்பா, சாயங்காலம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சார், இன்னும் வரல, சாயங்காலம் திறந்து விளக்கு ஏற்றிடுவார், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். இவர் சந்து வழியாக இந்த கருவறை சாவி இருக்கான்னு கேட்குறாரு. அதெல்லாம் அவர்கிட்ட நேர்த்தியாக கொடுத்துட்டேன், நீ வேணா சந்து வழியாக எட்டி பாருங்க அப்படிங்கிறான். அந்த சந்து வழியாக பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த அமுதீஸ்வரனும் இருட்டில் அவர் கோபமாக அவரை பார்க்குற மாதிரி ஒரு தோணுது. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வாசல் படியில் அமர்றார். கண்ணை மூடிட்டு இந்த அமுதீஸ்வரை மனசில் கொண்டு வர ட்ரை பண்ணுறார். வாய் சிவபுராணத்தை முணுமுணுக்கிறது. அப்போ ஒரு டொக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தானாக்கா ஒரு காகம் நிற்கிறது, அவர் பக்கத்தில் பார்க்கறது. ஏன்னா இந்த நேரத்துக்கு அவர் இந்த கற்பகம் செஞ்ச ஒரு கரண்டி சாதத்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பலிபீடத்தில் வைப்பார். அங்கே அந்த காகம் கொத்தி சாப்பிடும். ஒரு சின்ன சாம்பல் கேட்டு இருக்கிற மாதிரி கழுத்தில் இருக்கிற அந்த காகம் டெய்லி சாப்பிடும். ஐயையோ இதை மறந்துட்டேனே, இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் போச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அந்த காகம் அவரையே பார்க்கறது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சி இப்போ ஷூ அப்படின்னு விரட்டுறாரு. அது போக மாட்டேங்கிறது, அங்கேயே உட்காந்து அவரையே பார்த்துட்ருக்கு.
இப்போ கற்பகம் வந்து வீட்டிலேருந்து அவன் கணேசன் வந்து கேட்குறான், என்ன கிளம்பலையாங்கிறான். இங்கடா எங்கேயோ போயிட்டாரா, இருடா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோயில் தான் போயிருப்பார், ஒரு நிமிஷம் பார்த்து கூட்டின்னு வரேன்னொன்னே அவன் சொல்கிறான், டைம் ஆயிடுச்சு, என்ன நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன டாக்ஸி வர வந்துடுது. இவன் கற்பகம் வர இங்கே கோயிலில் தான் இருப்பார்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா, அவர் கரெக்டாக அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப திட்டுறா, என்னம்மா படின்ற சஞ்சினி என்னென்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்புங்க, அவன் கணேசன் வேற கத்துறான். அப்படிங்கும்போது இந்த காகம் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்க்குறா, ஏய் சூ இது வேற ஒரு இடைஞ்சலுக்குன்னு சொல்லிட்டு அதை அந்த காகத்தை விரட்டுறா. அந்த காகம், இது கடைசி வரிகள், அஹ், அது அந்த காகம் திரும்பி கற்பகத்தை ஒரு பார்வை பார்த்தது. பின் தன் இறக்கையை நன்கு விரித்து பறக்கத் துவங்கியது. அது மேலே உயரே போய்க் கொண்டிருக்கும் ஆன்மாவை பின்தொடர்ந்தது. அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடித்திருக்கிறேன். இதுதான் இந்த கதை. இந்த கதையை வந்து ஆக்சுவலாக ஒரு தடவை சென்னையிலேருந்து அமெரிக்கா வரும்போது அந்த ஃப்ளைட் டிக்கெட் பிரிண்ட் அவுட்டில் பின்னால் எழுதின ஞாபகம் எனக்கு வருகிறது. இந்த கதையில் வந்து காக்கா வந்தது என்னமோ ஒரு சில வரிகளில் தான் வரும். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து அந்த காக்கா கதையை படித்தேன் சார் உங்களோட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை எழுதுறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பாடல் பெற்ற தலங்கள்லாம் போகும்போது ஒரு திருவாரூரில் ஒரு இது மாதிரி ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்க ஒரு தலத்திற்கு சென்றேன். இங்கே போகும்போது ஆட்டோவில் தான் ஒன்று போனேன். அப்போ வந்து மணி 7:30 மேலே ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, ஒரு மழை நாள். அது கோவில் பூட்டி இருந்தது. அப்போ வந்து என்னடா கோவில் இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாமல் போச்சேங்கும்போது, இங்கே பக்கத்துலலாம் சார் எப்போவுமே இருப்பாங்க, போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் போய் கேட்கும்போது, சார் இங்கே தான் வீடு இருக்கா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். அவர் ஃப்ரண்ட் ரூமில் அந்த வராண்டாவில் ஒரு கிழவர் படுத்திருக்கிறார். 92 வயசு. படுக்கையில் அப்படியே பாய், கிழிஞ்ச பாய் மாதிரி படுத்திருக்கார். நான் வந்து கோவில் பார்க்க வந்திருக்கோன்னொன்னே தடன்னு எழுந்தார். எழுந்து, அப்படியா ஏதோ வரேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் வயசாகிடுத்தா, கதவு திறக்க முடியல, சாத்த முடியல, ஒரு யாராவது ரோட்டில் பரவாயில்ல வச்சு கதவு சாத்துறதுனால வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு, இருங்க நான் வரேன் அப்படிங்கிறாரு. நான் உடனே, இல்லை வேற யாரும் அனுப்புவோம், நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறே இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை யாரும் இல்லை, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவனோட பேத்தி உடனே வந்து ஏந்து, இருங்க தாத்தா நான் வரேன்னு சொல்லிட்டு அது அவள் கையை பிடிச்சிட்டு என் கூட வந்து, எனக்கு ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ கில்ட்டி. இவரை இவ்வளோ வயசானவரை போய் இங்கே போய் 92 ஈஸியாக நடக்கவே முடியல, கண்ணு வேறு தெரில அவருக்கு, ஒரு மாதிரி குச்சியை பிடிச்சின்னு கஷ்டப்பட்டு வர்றார். கதவை திறக்க முடியல. இந்த ஆட்டோ டிரைவரும் நானும் சேர்ந்து கதவை திறந்து அந்த கோவிலுக்கு போகிறோம். கொஞ்சம் சுரண்டி விளக்கு ஏற்றிட்டு காமிக்கிறார். பார்த்தோம். அதுக்கப்புறம் சுவாமி நமஸ்காரம் பண்ணோம். அப்போ வந்து அந்த மருமகள் வந்துட்டு, சாரி நான் உள்ளே வேலையாக இருந்தேன் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் போங்க நான் அவரை கைப்பிடிச்சி அடிச்சுன்னு போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு அந்த விஷயம் தெரிந்தது. அவர் பல தலைமுறைகளாக அந்த கோவில் அவர் பார்த்துட்டு இருக்கா. அவருக்கு பின்னால் செய்ய வேண்டிய அவர் பையன் தவறி போயிட்டான், அவன் உயிரோடு இல்லை. இவர் அதுக்கப்புறம் திருப்பி அவர் பையன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது திருப்பி அவரே எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கார். இப்போ எத்தனை வருஷம் பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ அந்த பார்க்கும்போது அப்படியே மனதை உருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. இதை தான் நான் இந்த கதை எழுதுறதுக்கான காரணமாக இருந்தது. இந்த கதையை வந்து இதை என்னுடைய அரண்மனைவனம் சிறுகதை தொகுப்பில் இருக்கிற ஒரு கதை இது. இந்த கதையை வந்து எனக்கு அழகிசிங்கர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இந்த கதையை பற்றி யாரோட ஒப்பீனியன் என்ன இருந்ததுன்னு சொல்லி. இந்த கதையை வந்து மாலன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கதையை பற்றி சொன்னார். ஒரு அருமையான ஒரு கேள்வியை மாலன் அவர்கள் எழுப்பினார்கள். சமயம் சமூகத்திற்கு எத்தனையோ செய்கிறது, சமயம் சமூகத்திற்கு எத்தனையோ செய்கிறது, ஆனால் சமூகம் சமயத்திற்கு என்ன செய்கிறது? இந்த கேள்வியை அவர் எழுப்பினார். இந்த கதையை படிச்சுட்டு எனக்கு அந்த கேள்வியை பற்றி எழுப்பிட்டு, சமூகம் வந்து சமயத்திற்கு தன் கடமையை ஆற்றி இருந்தால் இது போல கிராமாந்தர கோயில்கள் புறக்கணிக்கப்படாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை வச்சு ஒரு அருமையான ஒரு உரையை கொடுத்தார் அந்த நிகழ்ச்சியில், இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் திரு மாலன் அவர்கள். அதே மாதிரி வித்யா சுப்பிரமணியம் கூட இந்த கோபுரத்தில் வளர்ந்துருக்கிற செடியை வந்து வருமானம் இல்லாத கோயிலுங்கிறது ஒரே வரியில் தெரிஞ்சுது அப்படிங்கிறது தாண்டி, வரவங்க வந்து பார்த்துட்டு ஒரு 10 ரூபா போட்டுட்டு போனாக்கா அந்த கோவில் எந்த காலத்தில் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறத கேள்வியும் எழுப்பினாங்க. அதே மாதிரி இந்த சுந்தரர் பதிகம் சுவையாக இருந்ததால் கரையான் தின்று விட்டது, அந்த வரிகள்லாம் கோட் பண்ணி பேசினது எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
இந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டு எனக்கு ரொம்பவும் பிடித்த என்னுடைய கவிஞர் கண்ணதாசனுடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் இந்த கதையை ரொம்ப ஸ்லாகிச்சு இந்த காக்கா கதைன்னு சொல்லி அவருக்கு பேசினார், என் கூட ஃபோன் பண்ணி பேசினார், நம்பர் வாங்கி பேசினது எனக்கு பிடிச்சிருந்தது. சிவசங்கரி மேடம் வந்து இந்த புத்தக தொகுப்பை படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் கூட பேசக்கூடிய பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவங்க வந்து பல விஷயங்கள் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. வாசகர்கள் வந்து எழுத்தாளர்களை விட புத்திசாலிகள். வாசகர்களுக்கு வரிக்கு வரி எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாசகர்கள் சிந்தனை திறன் வந்து பல மடங்கு எழுத்தாளர்களின் சிந்தனை திறத்தையை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கதை இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு வரி கூட நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோட மல்டி டைமென்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க திங்க் பண்ணி அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க அப்படி சொன்னது அது உண்மையாகவே அந்த அந்த ஒரு நல்ல கற்றல் அனுபவத்தை கொடுத்தது. இங்கே இந்த தளத்தில் இப்போ எல்லாரும் வாசிக்கிறத கேட்கும்போது ஒவ்வொரு கதையும் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. இன்னும் பல கதைகள் வரப்போகிறது, கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். இது ஒரு பெரிய வாய்ப்பு. அழகிய சிங்கர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எச்ச நரிகன். எல்லாம் தெரிந்தவர் எச்ச நரிகன். மாலை வணக்கம். அழகிய சிங்கர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, வாய்ஸ் மெசேஜ், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்றீங்களான்னு கேட்டால் உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து உடனே என் மனசுல வந்தது இந்த கதை தான். இது வந்து எழுதப்பட்டு பல ஆண்டுகள் ஆனாலும் என்னோட மனசுல வந்து ரொம்ப நீங்காத கதை அது. இவர் வந்து அழகிய சிங்கர்கிட்ட அவர் சொன்ன உடனே, நீங்க குமுதத்துல வந்ததெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னாரு. அப்படி இல்லை, நான் ஆரம்ப காலத்துல இப்போ உள்ள மாதிரி அந்த கம்யூனிகேஷன் கிடையாது. நேர்ல போய் அடிக்கடி கோட்டூர்புரம் லைப்ரரியிலையோ இல்லாட்டி வேற எங்கேயா மீட் பண்ணி நான் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கூடிய காலம் கிடையாது. நான் ஒரு பத்திரிகை கதை அனுப்பும்போது நான் கையால் எழுதி அனுப்புவோம், கதை தான் அங்கே போய் பேசும், நம்ம பேசுறதுக்கு சான்ஸே இருக்காது. இந்த மாதிரி காலத்துல எனக்கு வந்து இந்த கதை தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் குமுதத்துல பப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட 2 கதை கொடுத்தாங்க. அது எனக்கே ஒரு விசிட்டிங் கார்டு அமைஞ்சது. பிற்காலத்துல என்னை வந்து ஒரு ஆசிரியர் குழுவில் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுதான் இந்த கதை பண்ணினேன். அது கடைசியில் சொல்ல வேண்டிய முதலே சொல்லிட்டேன். ஸோ இந்த கதைக்குள்ள சொல்லலாம். இது வந்து ரொம்ப எளிமையான கதை தான். ஒரு அதாவது இந்த இப்போ உள்ள மாதிரி கம்யூனிகேஷன் இல்லாத காலம், அந்த காலத்துல வந்த ஒரு கதை அது. அந்த அந்த பின்னல அந்த பின்னணியில் இருந்த காலம் அது. அந்த பின்னணியில் எழுதினேன். அதுல வந்து என்னன்னா, ஒரு பெண் குழந்தையை பத்தி தான் எழுதியிருப்பேன். அதுல ஒரு ஆடிட்டிங்காக வெளியூருக்கு அடிக்கடி போய் சென்று வருகிற ஒரு கணவன். அவன் அதாவது பிறக்கும் போதே ஐ மீன் ஒற்றை பிள்ளையா இருந்து தாய் தந்தரை இழந்து சித்தப்பா சித்தி கூட அவங்க 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 வீட்டுல வளர்ந்து வந்தவன் வேணுங்கிற கதாபாத்திரம். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொன் குழந்தைய பார்க்க வரான். அந்த பொன் குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரான். அவனுக்கு என்ன ஆசைன்னா, குழந்தை வந்து அப்பாங்கிறத புரிஞ்சுட்டு தன் கூட இருக்கும், தன்னை தன்னை வந்து அந்நியமா நினைக்காது, சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையோட ஒரு வாரம் 10 நாள் லீவ் போட்டு வந்து அவனோட வீட்டை நோக்கி வரான். அப்படித்தான் அந்த கதை ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்து இதை பெரிய விழாவறியா எழுதியிருந்தேன். நான் அந்த கதையை ராஜாமிட்ட கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் குமுதத்துல வந்து நிறைய அந்த போர்ஷன்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. பட் என்கிட்ட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கிடையாது. நான் வந்து குமுதத்துல எது வந்து அதை தான் போட்டேன் கடைசியில். இல்லைன்னா இந்த கதை வந்து ஒரு தந்தை தாய் குழந்தையா இருக்கிற ரொம்ப நுண்ணியமான உறவை பத்தினது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைய அவளோட பார்க்க வரான். குழந்தை வந்து உடனே அவனை ஏத்துக்கல. அதனால அவனுக்கு உண்டார ஒரு ஏக்கம், மனக்கசப்பு, இதை வந்து அவன் ஒய்ஃப் எப்படி சமாளிக்கிறாங்கிறது தான் அந்த கதையோட அடியே. அதனாலதான் எல்லாம் தெரிந்தவள்னு சொன்னேன் நான். அதாவது அவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் இவ்வளவு கூட கேட்க மாட்டான். அம்மா ஒய்ஃபை கூட கேட்க மாட்டான். குழந்தை எங்க, குட்டி எங்க அப்படின்னு கேட்பான். உள்ள வரதுக்கு முன்னால அவளுக்கு ஒரு பொறாம வரும்ல மனசுக்குள்ள. அது அது உள்ளதான் தூங்கிட்டு இருக்கு, உள்ள வாங்க அப்படின்பா. அது என்னை பத்தி கேட்கல, அப்படி நீ பொண்ணை பத்தி கேட்கறீங்களாங்கிற மாதிரி. பாரு, நான் இங்க வந்து வந்துட்டு இருக்கேன், அப்ப கூட குழந்தை கண்டுக்காம தூங்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி போறது. இந்த
இந்த தூணிக்கு பக்கத்துல போய் நின்று அந்த அடியில் திண்டு போல் படைத்திருந்த அதன் உடலை வருடினான் அப்படின்னு வரும். அப்ப சொல்லுவான், ஏற்கனவே ஒரு சின்ன குழந்தை இருக்கும்போது பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப பாக்குறதுனால என்ன குழந்தை வந்து முந்திக்கு இப்ப தேறி இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவ ஒய்ஃப் பேசவே மாட்டா. என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்னை மறந்துட்டு நீ குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் குழந்தை எழுந்திருக்கும். குழந்தை எழுந்த உடனே இவன் வந்து இந்த குழந்தைய வாங்கி அவ சொல்லுவா, இவன் பேசுவான், என்னடா குட்டி பாக்குற, நான் அப்பாடா நானு இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். ஊருக்கு போனேன்னா எங்க குட்டியை பார்க்கணும்னு சொன்னேன், உடனே எங்க சார் வந்து லீவ் கொடுத்துட்டாரு, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சிட்டே பேசுவான். ஒய்ஃப் சொல்லுவா, வாங்கிக்கூடாதா, இவ்வளவு நேரம் எழுந்துக்கலன்னு கேட்டு வாங்கிட்டா எப்படி அப்படின்னு கேட்பா. அந்த குழந்தைய வாங்கி மடியில வச்சுப்பான். அந்த தொடையில் தாலாட்ட முயற்சித்தான். அசைவு சரியாக இருக்கவில்லை, ஏன்னா தெரியாது உனக்கு, இன்னும் ஒரே பையன் வீட்டுல இருக்கிறனால. விரல்களால் விரல்களால் அதன் உதடுகளை மீட்டினான். எப்படி சிரிச்சு காட்டடிமா. குழந்தை வந்து அவன் குரலையே பார்க்கும், அவன் முகத்தையே குரலையே கேட்கும், முகத்தையே பார்க்கும். அடுத்த நிமிஷம் அழ ஆரம்பிச்சிடும். எதுக்கு அழுற, ஏன் அப்படின்னு கேட்டு பார்ப்பான். உடனே இவன் கேட்பான், ஒய்ஃப்ட கேட்பான், ஒருவேளை நீ வந்து லெட்டர்ல எழுதின மாதிரி வேத்து முகம் பார்த்து ஆடுறதோ அப்படிமா. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, குட்டிக்கு தொப்பை பசிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிப்பான். அதெல்லாம் ஒரு விவரிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் குழந்தை தூக்கி பாத்தீங்களா, குழந்தை பசிச்சிருக்கு, இப்ப சரியா எடுத்து பாருங்க அப்படின்பா. இவன் வந்து அவளை பார்த்துட்டே இருப்பான். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னால பாக்குறது, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை பார்த்திருக்கான். பட் ஒய்ஃபோட நடவடிக்கைகள் நிறைய மீன் அந்த ஒரு ஒரு பெண் வந்து தாயா மாறி அதோட அவளோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற விஷயங்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். அவனுக்கு வந்து வியப்பா இருக்கும், இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த குழந்தைய வந்து மடியில வச்சுக்கூடாது, தோல்ல போட்டு தாளாட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரொட்டீனா அதெல்லாம் வரும். அதுக்குள்ளேயும் மாமியார் வந்து கேட்பா. அவ மாமியார் வந்து வேணுவை பார்த்து, சார் மியூட்ல இருக்கீங்க. ஓகே. ஓ சாரி, ஓகே. இப்ப கேக்குதா, எதை மிஸ் பண்ணிட்டானான்னு தெரியல. ஓகே. இப்போ வந்து நீ வந்து என்ன, உங்க மூக்கு கண்ணாடி நீங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணுது அப்படின்பா. உடனே இது ஒரு சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கையில இருந்து அவளுக்காக வாங்கி வச்சுட்டு இருந்த அந்த ஒரு கீ கொடுத்தா கை தட்டுற பொம்மையை எடுத்து கண் முன்னால வைப்பான். அது முதுகில் சாவியை திரியினால் கையை படபடவென்று தட்டி ஒலி எழுப்பும் பொம்மை. அதன் விறுவிறுப்பான கைதடலுக்கு ஏற்றாற் போல் முகத்தில் நிரந்தரமாய் வரையப்பட்ட சிரிப்பு. அது வந்து சாவியை திருக கையில் அந்த கைதட்டுற ஒலி ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது குழந்தை அழ ஆரம்பிக்கும், குழந்தையோட முகத்துக்கு பக்கத்துல வைப்பான், காதுக்கு பக்கம் வைப்பான். குழந்தை கையை வீசி வீசி ஆட்டுமா, அது கைக்குள்ள அந்த பொம்மை கொடுக்கணும்னு பார்ப்பான். அது அழ நிறுத்தாது. அப்ப ஒய்ஃப் சொல்லுவா, அது அப்பாடா குட்டி, அது அழக்கூடாதா, சிரிக்கணும்டா அப்படின்பா. அப்பதான் சொல்லுவா, ஒருவேளை நீங்க மூக்கண்ணாடி கொடுக்கலன்னா அதுக்கு அழுகையா இருக்கும் போல இருக்கணும்னா இவனுக்கு வந்து கோவம் வரும், ஒரு விரக்தி வரும். சும்மா எனக்கா சப்பக்கட்டு கட்டாத அப்படின்னு சொல்லி வருவான். எல்லா தெருக்கோடிக்கும் வழக்கமான பெட்டி கடை, ஒரு ஃபில்டர் பில்ஸ் கேட்பான். அது இல்லைங்க, வேற என்னதான் இருக்கு, இன்னும் ஏதோ ஒரு லிஸ்ட் கொடுப்பான், என்னெல்லாம் சிகரெட் இருக்கு, சரி ஏதோ ஒன்று கொடுப்பா அப்படிமா. இந்த இடத்துல எழுதியிருப்பேன், பழக்கமில்லாத சிகரெட் வெறுப்பா இருந்தது, குழந்தையிடம் பரிச்சயமில்லாத அவன் வருத்தமாக இருந்தது அப்படின்னு இருப்பான். அடுத்த நாளைக்கு வரும்போது அவனோட திருமண புகைப்படம் இருக்கும். சரி அதுதான் உதவ போகுது அப்படின்னு தோணும். ஒருவேளை டெய்லி அவ ஒய்ஃப் வந்து அந்த படத்தை காட்டி இதுதான் அவங்க அப்பான்னு சொன்னா அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்குமோ, அப்பான்னு புரிஞ்சுக்குமோ அப்படின்னு நினைச்சுப்பான். அப்போ வந்து இவனோட ஆதங்கத்தை புரிஞ்சுக்காம அவ ஏதோ சொல்ல, அவன் சொல்லுவான், தன்னோட பழைய காலத்தை பத்தி சொல்லுவான். நான் எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்காம தான், எனக்கு யார் வந்தா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்பா அம்மா எல்லாம் செத்து போய் தனியா வீதியில் இறங்கி நின்ன போது சித்தப்பா தான் ஹெல்ப் பண்ணாரு. ஏதோ அரை ஞானம், பிரத்தியார் வீட்டுல சாப்பிட்றமேன்னு கூனி குறுகிய படிச்ச வளர்ந்த உடம்பு, இப்போ மனசும் குறுகி போச்சுங்கிறியா இல்லையா அப்படிங்கிறா. அப்போ ஒய்ஃப் சொல்லுவா, ஏன் அப்படி சொல்றீங்க, நீங்க சரின்னு சொல்லுங்க, நீங்க போற இடத்துக்குலாம் நானும் பெட்டியை தூக்கிட்டு வரேன். இன்னமும் பேசக்கூட ஆரம்பிக்காத குழந்தைய பார்த்து அப்பான்னு கூப்பிடலன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. 4 அரை வச்சா பேசுமா அப்படின்பா. வார்த்தையில தான் அந்நியோன்யத்தை காட்ட முடியுமா, உடம்புல ஓடுற ரத்தம் சொல்லாது இதான் உன் அப்பா அப்பையும் ஒட்டிக்கோன்னு. அது கூட வேணாம், மடியில தூங்கி போட்டுண்டா அழாமையாவது இருக்கலாம் இல்லையா
அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அவ சொல்றா, உங்களோட பேசி சமாதானம் பண்ண முடியாது, நான் வந்து எனக்கு நிறைய வேலை போய் நான் வந்து எழுந்து போறேன்னு போவா. அவன் என்ன பண்ணுவான், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, எதுக்காக என்ன பர்பஸ்க்காக வந்தோம் அது சர்வ் ஆகல, அது குழந்தை வந்து இவனோட அந்யோன்யமா இருக்குன்னு எதிர்பார்த்து நடக்கல. அதனால என்ன பண்ணேன்னா, நான் வந்து இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு. நான் திருப்பி ஆடிட்டிங் போறேன். என்ன இப்ப சொல்றீங்கன்னு இப்படி கோவப்படுறீங்கன்னு. அம்மா, நீ சொன்ன இல்லையா ஏற்கனவே நம்ம பேசி வச்ச மாதிரி, நீ அது இதுதான் அப்பான்னு சொல்லி வச்ச உடனே அந்த மாதிரி சொல்லு, நான் அதுக்கப்புறம் வரேன், அதுக்கப்புறம் நான் வரேன், என்ன அது அப்பான்னு சொல்லலைன்னா நான் இப்படியே இருந்தேன்னா எனக்கு செத்து போடலாம் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடியா அதை பார்த்து மாமியார் இருக்கப்ப, என்ன நீங்க ஒரு 10 நாள் இருப்பேன்னு சொன்னீங்களா, இன்னும் நான் 4-5 நாள் இருக்கேன், இப்பயே கிளம்புறீங்க? நான் இல்ல இல்ல. ஒய்ஃப் சொல்லுவா இந்த மாதிரி, இல்ல இல்ல, காலம்பர் தந்தி வந்தது, திடீர்னு அவர் ஆடிட்டு இருந்து போயாகணுமா அப்படின்பா. அடப்பாவி, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே அந்த ஆடிட்டர் பாவி. அது சரி, அடுத்து எப்போ வருவா அப்படின்னு. வருவேன், எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறான். ஆட்டோ வந்து நிற்கும். சொல்லிட்டு போவான், காலம்பரை பேசலாம் மனசுல வச்சுக்காத அப்படின்னு. உடனே அப்போ வந்து இவ திருப்பி குழந்தைய கொஞ்சுவான், குட்டிமா அடுத்த தடவை அப்பா வரும்போது பார்த்து அழக்கூடாது, நிறைய அப்போ பொம்மை வாங்கிட்டு வருவேன், வாசல்ல நின்று சுஜா குட்டின்னு கூப்பிடுவேன், நீ உடனே ஓடி வரணும், அப்பா அம்மா அப்பா வந்தாச்சுன்னு சொல்லணும் அப்படிமா. இதெல்லாம் அவனோட எதிர்பார்ப்புல எல்லாம் சொல்லிட்டே வருவான். அவன் ஒய்ஃப் வந்து சும்மா இருங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்பா. திருப்பி அவன் ஆட்டுக்குள்ள இறங்கும்போது திருப்பி குழந்தைய பார்ப்பான். குழந்தைய பார்த்தோன்னா இப்போ அந்த குழந்தை வந்து அவனை பார்த்து சிரிக்கும். சில வினாடிகளுக்கு சிரிக்கும், அப்புறம் வந்து திருப்பி தொடர்ந்து விழுந்து விழுந்து சிரிக்கும். அது மாதிரி அடக்க முடியாம சிரிக்கும். அவன் ஆட்டோ விட்டு இறங்கி வருவான். ஏய், இது என்ன பார்த்தா சிரிக்கிறது அப்படிமா. ஆமா அப்படின்பா. குட்டிமா என்ன பார்த்தா சிரிக்கிறேங்க கண்ணங்க, அதோட கண்ணத்தை 2 பக்கம் மாத்தி மாத்தி சுத்தம் கொடுப்பான். உன்னை இவ சொல்லுவா, சொன்னேன் பாத்தீங்களா, 2 நாள் இருங்க சரியா போயிடுன்னு சொன்னேன், கேட்டா தானே, எதுக்கு எடுத்தாலும் அவசரம் உங்களுக்கு. உடனே அப்ப இவன் சொல்லுவான், பரவாயில்ல, இப்ப எவ்வளவு நிம்மதியா ஊருக்கு போறேன் தெரியுமா, அடுத்த தடவை வரும்போது எனக்கு கட்டாயம் என்ன நல்லா என் கூட வன்னியமும் ஒட்டிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சிருந்தேன்னா அது கதை இல்லைன்னு நான் நினைச்சேன். ஏன்னா இதுல வந்து இந்த கதை வந்து ஜென்ரலாவே ஒரு அன்போட வடிவங்கள், பிரிவு, நெருக்கம், புரியாமை, மனக்கசப்பு, அப்ப அது கூட வரக்கூடிய ஒரு பந்தம் எல்லாத்தையும் பத்தி பேசுது. இதுல வந்து அவனோட எதிர்பார்ப்புக்கும் குழந்தையோட இயல்பான பழக்கத்துக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி தான் இந்த கதையோட வலி. ரமாங்கிற அந்த தாய் வந்து ஒரு கதையில ஒரு சமநிலை குரலாக இருக்கிறார். அவ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறார், குழந்தையின் தேவையையும் கணவனின் மனக்கசப்பையும் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிறது சரி, அதை மற்றவங்களுக்கு சொல்றதுதான், உணர்த்துவதுதான் கஷ்டம். அந்த நுண்ணியமான குடும்ப மனப்பரப்பை இந்த இந்த கதையில எழுதணும்னு நினைச்சேன். அது இந்த கதையை எழுதும்போது கூட பெரிய சம்பவங்களோட சிறிய சம்பவங்களா அந்த தருணங்களின் ஆழத்தை சொல்ல முடியும். ஒரு குழந்தை அழுவது, தாயின் மார்பில் அமைதியாவது, தந்தை அணைத்தால் சஞ்சலப்படுவது, பின்ன ஒரே ஒரு புண்ணியால அந்த வேதனையெல்லாம் கரைஞ்சு போற மாதிரி கதையை முடிக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன தருணங்கள்லாம் ஒரு குடும்பத்துல பெரிய உண்மைகளே இருக்கு. பெரிய சம்பவங்கள் நடக்கணும் இல்லை, ஒரு குடும்பத்துல சின்ன சின்ன தருணங்கள் அது ஒரு குடும்பத்தை நடத்தி செல்லும். அது தவிர இந்த கதை வந்து ஒரு தந்தையின் மன உளைச்சலை பத்தி பேசுது. ஆனா தந்தையோட அன்பு வந்து பல நேரங்கள்ல சொல்ல முடியாத, வெளிப்பட முடியாத வடிவத்தில் இருக்கிறது. அந்த தயக்கமான பாசத்தையும் இதுல இருக்கிற நிகழ்ச்சியும் இந்த கதையில சொல்லியிருந்தேன். கடைசியில் அந்த குழந்தை சிரிக்கும், அந்த சிறிய தருணம் தான் ஒரு சாதாரண முடிவு மாதிரி தெரியும். அது வந்து வேணும், அவள் நேரம் 4-5 நாள் இருந்த அவனோட அன்போட ஒப்புதல் போல அவனுக்கு தோணும். அந்த அவன் தேடி இருந்த உறவுல வந்து அந்த வார்த்தைகள்ல அந்த அன்பு வெளியே வரல, ஒரு புன்னிகளை வந்து நான் நினைக்கிறான். அவனுக்கு தெரியும் குழந்தையோட புன்னை காரணம் ஏனென்றால் அவள் எல்லாம் தெரிந்தவள். இந்த கதையோட தலைப்பு வந்து எல்லாம் தெரிந்தவள் இல்லையா. அதுதான் இந்த கதையோட நாயகனும் உணர்றான். ஓ, இவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஏன்னா அவ சொல்றா இல்லையா, அடுத்த தடவை வரும்போது உங்களை பார்த்து எல்லாம் பண்ணும் பாருங்க சொல்லணும், இவ எல்லாம் தெரியும்னு நினைக்கிறான். சரி, இப்போ அந்த கதையோட முடிவு என்னங்கிற சொல். இப்போ அவன் ஆட்டோக்குள்ள ஏறினான் இல்லையா, அவன் ரொம்ப சந்தோஷமா போறான். கண்பார்வையிலிருந்து ஆட்டோ மறையும் வரை கையாட்டி கொண்டு உடனே போனான். குழந்தைய ரமா ஒய்ஃப் என்ன பண்றா, குழந்தைய கையை பிடிச்சு பதிலுக்கு டாட்டா காட்டுறா. ஆட்டோ போயிடுது. அதன் சிரிப்பின் சுருதி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்தது. அதன் கன்னங்களை மென்மையாக பற்றி முத்தமிட்டாள். என்னன்னா, அந்த வீட்டுக்கு வாசல் வந்து நின்னா எதிர் வீட்டுல ஒரு திருஷ்டி பூசணிக்கா சுருங்கிற நிலைமை எப்ப பார்த்தாலும் காத்துக்கு ஆடிண்டே இருக்கும். குழந்தைய தூக்கிட்டு எப்ப வாசலுக்கு வந்தாலும் இந்த பூசணிக்காயை பார்த்தோன்னா சிரிப்பு வரும் அந்த குழந்தைக்கு. இந்த உண்மை இவளுக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அப்படிங்கிற மாதிரி
அந்த பூசணிக்காய்க்கு நன்றி தெரிவித்து விட்டு குழந்தையின் மூக்கில் முத்தமிட்டு தோளோடு அணைத்துக் கொண்டால் முடிச்சிருப்பேன் இந்த கதையை முடிச்சேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் தெரிந்தவங்களை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு கதையை முடிச்சிட்டோம்னா அது வந்து தலைப்பை வெறும்னு நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆனாலும் அவன் அறிந்திராத உண்மைக்கும் அந்த முடிவு எழுதப்பட்டது. அவள் எல்லாம் தெரிந்தவள், அவன் அறியாத உண்மையும் உண்டு அப்படிங்கிற ஒரு சிறிய சம்பவத்தை வைத்து ஒரு குறுங்கவிதை மாதிரி முடிக்கணுங்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணி எழுதி முடிச்சேன். அது இந்த கதையை நான் எழுதும்போது எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு வயது 26. இது 40 வருஷத்துக்கு முன்னால் எழுதின கதை. அப்போ வந்து குமுதத்துல வந்து 29 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு எழுத்தாளருக்கான நடத்தின போட்டியில எனக்கு பிரசுரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை. இதை வந்து இது ஃபீட்பேக் அப்படின்னா அடுத்த வாரம் வாசகர் எழுதும்போது ஒரே ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. மெயில் இறகினால் வருடினது போல் அவருடைய வர்ணைகள் இருந்து எழுதினாங்க. பிரபஞ்சன் இதை பாராட்டி எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு. அந்த லெட்டர் என்ன வச்சுட்டு இருக்கேன். பிரபஞ்சன் அப்போ ஆசிரியர் இருந்த நேரம். இதுதான் எனக்கு இந்த கதை தான். அதனாலதான் இந்த கதை ரொம்ப பிடிக்கும். அது தவிர எங்க வீட்டுல நாங்க ஃபேமிலியில நாங்க 6 பேருமே பிரதர்ஸ் தான். நான் கடைக்குட்டி. எங்க வீட்டுல பெண் குழந்தை கிடையாது. பெரியண்ணனுக்கு பிறந்த குழந்தை பேர் வந்து சுஜா. ஸோ அவ வந்து 1983 பிறந்தவ. 83 பிறந்தா 86 அந்த கதையை எழுதினேன். அப்போ அந்த குழந்தையோட இந்த கதையில வர குழந்தைக்கு பேரே அவ பேர் தான் வச்சேன். சுஜான்னு வச்சு எழுதினதான். அவளை மானசீகமா என்ன காரணம் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு கதை எழுதுக்குன்னு தூண்டுதல். இந்த குழந்தைக்கு பத்தி எழுதும்போது இவ்வளவு வச்சு எழுந்து நான் என் மடியில படுத்து வளர்ந்த குழந்தைங்கிறதுனால அந்த உணர்வுகள் எல்லாம் இதுல வந்து எழுதியிருப்பேன். அப்படி எழுதப்பட்ட கதை தான் எல்லாம் தெரிந்தவள். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு 40 வருடத்துக்கு முன்னால் கதை, ஏன்னா இப்போ உள்ள கதையை பத்தி சொல்லிடலாம். இப்போ இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த எஸ்டாப்ளிஷ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வீடியோ கால் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. எல்லாம் அப்பாவும் தெரியும், அம்மாவும் தெரியும், எல்லாரும் ஊரையும் தெரியும், உலகத்தையும் தெரியுங்கிற மாதிரி. ஸோ அந்த காலகட்டத்துக்கு உண்டான கதை இது. பட் அதை வந்து எனக்கு சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த அழகேசிங்கிறதுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டது மற்றவர்களுக்கும் நன்றி. அடுத்தது மாதவ பூவராமூர்த்தி. தொலைந்து போன ரசிகன். வணக்கம். இந்த கதையின் தலைப்பு இசை விழாவில் தொலைந்து போன ரசிகன். அதான் இந்த கதையோட தலைப்பு. இந்த கதை ஒரு 2 மணி நேரத்திற்குள் முடியக்கூடிய சிறுகதை. இல்லை, என்னை பற்றி முதலில் சொல்லிக் கொள்ள வேண்டும். நான் பிறந்த ஊரில் 10 வயது முதல் அப்பாவின் துணையோடு கர்நாடக சங்கீத கச்சேரிகளுக்கு போய் வந்தவன். இப்பொழுதும் கர்நாடக சங்கீதம் கேட்பதில் எனக்கு ஒரு தனி நிம்மதி, மகிழ்ச்சி. ஆனால் சென்னை வந்த பிறகு இங்கு நடக்கும் சபாக்களின் அந்த நிலைமை என்னை வெகுவாக பாதித்தது. இதிலே வருகிற ஸ்ரீராமும் நான் தான், அந்த வயதான பெரியவரும் நான் தான். என்ன விஷயம் என்றால், சென்னை இசை விழாவில் பேனர் கட்டி பந்தல் போட்டு கேன்டீன் வைத்து மெம்பர்களுக்கும் ஸ்பான்சர் செய்பவர்களுக்கு உள்ள அந்த அலாட்மெண்ட் கொடுத்து கவுண்டரிலும் சேல்ஸ் வைத்து பணம் பண்ணுவதிலே தான் சபாக்கள் இருக்கிறார்கள். இதை நான் சொன்னால் அவர்கள் தப்பாக நினைக்க கூடாது. ஏனென்றால் சங்கீதத்தை ஆல் ஆர் வெல்கம் என்று போட்டால் கூட சங்கீதம் தெரிந்தவர்களும் ரசிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சபா சர்க்கிள்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஸ்பான்சர் வேணும், டிக்கெட்டில் வசூல் பண்ண வேண்டும். அவர்கள் ஒன்றும் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. சபாவில் எஃப்டிஆரை அதிகமாக போட நினைத்து இந்த இசை விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் அந்த கலைஞர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. ஸ்பான்சர்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மிக அழகாக இருக்கிறது. கச்சேரி கேட்க வருகிற அங்கத்தினர்கள், ஸ்பான்சர்கள், இவர்கள் எல்லாம் நாம் பணம் கொடுத்திருக்கிறோம், தேவையான கச்சேரிக்கு போகலாம் என்ற ஒரு நிலைமையில் சில கச்சேரிகள் நல்ல கச்சேரியாக இருந்தாலும்
அவர்கள் அதற்கு வருவதில்லை. முடிந்தால் வருவது, இல்லாவிட்டால் அந்த சீட் வந்து வேக்கண்டா தான் இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, மிக ஆழமாக கர்நாடக சங்கீதத்தை ரசிக்கக்கூடிய ஒருவர் மெம்பராகவும் இல்லாமல், பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கவும் முடியாமல், யாராவது அலோவ் பண்ணினால் உள்ள போலாங்கிற மாதிரி நிற்கிற ஒரு கூட்டம் எப்போதும் இருக்கு. அந்த ஒரு கூட்டத்திலே வருகிற ஒரு ராமு என்பவர் தான் இந்த கதையின் கதாநாயகன். இந்த கதை அதாவது ஸ்ரீராம் வந்து பேங்க்ல வேலை பார்க்குறான். இசை விழா போது பர்மிஷன் போட்டுட்டு 3:30க்குள்ள அந்த சபாவுக்கு வந்துடுவான். இந்த 4 மணி கச்சேரி ரொம்ப பிரமாதமான கச்சேரி. அன்னைக்கு அவன் ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு கச்சேரி. அவருடைய குருவோட இவர் பாடும்போதே நான் சிறு வயதில் கேட்டிருக்கிறான் ஸ்ரீராம். அவங்க அப்பாவோட போய் அங்க வந்து ராதா கல்யாணம் அண்டு கும்பாபிஷேகம், ஹனுமன் ஜெயந்தி, இப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் அந்த கச்சேரிகளை வைப்பார்கள், அல்லது கல்யாண வீடுகளில் வைப்பார்கள். இந்த சபா சிஸ்டம் எல்லாம் அங்கே பரவவில்லை. பரவினாலும் கூட்டம் வராது என்பதனால் இப்படிப்பட்ட இலவசமான கச்சேரிகளையே கேட்டு பழகப்பட்டவன் நான். இப்போது இந்த கதைக்கு வருவோம். அந்த ஸ்ரீராம் இந்த சபையிலே ஒரு அங்கத்தினராக பணம் கட்டி சேர்ந்து விட்டான். அதே சமயம் அதோடு வாலண்டியராகவும் நிற்கிறான். அந்த வாலண்டியர் என்பது ஒரு பேட்ச் கொடுத்து ஒவ்வொரு கேட்லையும் நிற்க வச்சு டிக்கெட் வாங்கின்னு வந்தவர்களை மட்டுமே அலோவ் பண்ண வேண்டும். அது சீட்டு தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் உள்ளே விட வேண்டும். அந்த ஃபர்ஸ்ட் என்க்ளோஷரில் மனோகர் என்ற பையனும் ஸ்ரீராமும் தான் இருப்பார்கள். மாற்றி மாற்றி உள்ளே போயிட்டு வந்து கொண்டிருப்பார்கள். இசை நிகழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சு ஒரு பாட்டு போயிருக்கு. இதுல முக்கியமா இந்த சபா அங்கத்தினர்கள்னா நிர்வாகிகள் வாசலில் ஒரு டேபிள் 4-5 சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லா கச்சேரியும் கேட்பதில்லை. பிரபலமானவர்களுடைய கச்சேரிக்கு மட்டும் உள்ளே போய் எட்டி பார்த்து விட்டு வருவார்கள். நன்றாக பாடக்கூடியவர்களுக்கு அப்படி இல்லை. அதுவும் சில பேரை அழகாக பேசி அனுப்பி விடுவார்கள், உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் அவர் டிக்கெட் இல்லைனாலும். அந்த மாதிரி கணேஷ் ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பையன் பாடுவான், ரொம்ப நல்லா பாடுவான். அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அன்னைக்கு அவங்க அப்பாவை அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாட்களில் அவர் வந்தால் பேச்சு கொடுத்து விட்டு அப்படியே அனுப்புவார்கள். உள்ளே போக வேண்டும் என்று அவர் நினைத்தால் கூட நான் அவரை அனுப்பிவிட்டேன் என்பதில், அதாவது ஜேசுதாஸ் கச்சேரிக்கு அனுப்பிவிட்டேன் என்பதில் அவர்களுக்கு ஒரு பெருமை. நாம் வந்து இவ்வளவு செலவு பண்ணி ஒரு இது பண்றோம், டிக்கெட் வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு. என்னுடைய எண்ணம் இல்லை. நீங்க ஒன்றும் செலவு பண்ணல, ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஸ்பான்சர் கொடுக்குற பணத்துல ஒரு 1% ஒருவர் அல்லது இருவர் இலவசமாக கச்சேரி கேட்க நீங்கள் அலோவ் பண்ணலாமே என்பது என்னுடைய ஆதங்கம். அந்த ஸ்ரீராம் என்ற கேரக்டர் பேட்ச் வைத்து கொண்டு ஃபர்ஸ்ட் என்க்ளோஷரில் நின்று எல்லாரையும் அனுப்பிவிட்டு கச்சேரி ஆரம்பித்தவுடன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நேரம் உள்ள போய் முதல் என்க்ளோஷரில் ஓரமாக இருக்கிற நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு இசையை ரசிப்பான். அன்னைக்கு மிக பிரபலமான கச்சேரி உண்டு. அவருடைய குருவும் மிகப்பெரிய வித்வான். அவரோடும் இவர் பாடியதை இவன் ஸ்ரீராம் சின்ன வயதில் அவர்கள் ஊரில் கேட்டிருக்கிறார். அவனுடைய அப்பாவை அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக இப்பொழுது ஒரு வயசானவர் வந்து நின்று கொண்டு இந்த கச்சேரி கேட்கணும், கொஞ்சம் என்ன அலோவ் பண்றாங்க, டிக்கெட் வாங்கிருக்கீங்களா, சீசன் டிக்கெட்டா இல்ல ஸ்பான்சர் டிக்கெட்டா? அதெல்லாம் இல்லை சார், என்கிட்ட பாட்டு கேட்கணும்னு வந்தேன். அது மாதிரி இல்லை, நாங்க விட முடியாது, அங்க போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்ரீராமுக்கு அவரை பார்த்தவுடன் பாவமாக இருந்தது. வயதான காலத்தில் இப்படி இங்கே வந்து அவமானப்படுகிறாரே என்று. ஆனால் அவர் முகத்தில் அது எதுவும் தெரியவில்லை.
மனோகர் அந்த பக்கம் யாரையோ அனுப்பும்போது இந்த வராண்டாவில் இருக்கிற அங்கத்தினர்கள் வாசலில் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன போது இவன் வந்தது வரட்டும் என்று அந்த பெரியவரை கூப்பிட்டு முதல் வரிசைக்கு முன்னால் போடுகிற நாற்காலியிலே போய் அமர வைத்து விட்டான். அமர வைக்கும் போது மனோகர் பார்த்து விட்டு செய்கையாலே ஏன் இவரை அனுப்பினேன் அப்படின்னு கேட்டான். ஒன்னும் சொல்லாம வந்து 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. அதுக்குள்ள இந்த காஃபி சாப்பிட போனவர்கள்லாம் வந்தார்கள். வந்து விட்டு அங்க நின்னார பெரியவர் அவர் எங்கன்னு மனோகருக்கு ஸ்ரீராம் மேல இருக்கிற கோபத்தில் ஸ்ரீராம் சார் தான் உள்ள அனுப்பியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ரோல அவர் உட்காந்துருக்காரு. என்னப்பா நான்லாம் இவ்வளவு தூரம் சொல்றேன், இல்ல அவர் நல்ல ரசிகரா இருந்தா காசு கொடுத்து பார்க்கணும், இல்ல ஆல் ஆர் வெல்கம்ல போகணும், இங்க வந்து நிக்க கூடாது. அதுக்காக நீ இப்படி எல்லாம் அனுப்புறதுக்கு நீ சபா ஆரம்பிச்சா அதுல எல்லாருக்கும் ஃப்ரீயா விடு, முடியாது அப்படின்னு சொல்லு. ஸ்ரீராமுக்கு ரொம்ப வருத்தமாகுது. என்ன பண்ணுவான், நேரம் வெளியில போய் கவுண்டர்ல ஒரு 1000 ரூபாய் டிக்கெட் யாருக்குப்பா, இல்ல ராமன் சார் யாரோ வயதானவர் வந்தாரு அவருக்காக கேட்டாரு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து அந்த பெரியவரிடம் கொடுத்து விடுவான். இப்ப மறுபடியும் மனோகர் கேட்பான், அவரை ஏன் அனுப்பினேன், அவர் ஒன்றும் ஃப்ரீயா வரல, டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியில நிற்பாங்க. அந்த மெம்பர்ஸும் அங்கேதான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் உள்ளே கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இசை நிகழ்ச்சி நின்றுவிடும். அரங்கமே அமைதியாக இருக்கும். தம்புராவின் ஒளி மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும். எல்லாரும் என்ன ஆயிற்று என்று தெரியாமல் இருப்பார்கள். ஸ்ரீராமும் உள்ளே போவான். அந்த வராண்டா கமிட்டி மெம்பர்ஸும் என்ன சத்தம் ஏதோ நின்றுட்டா, ஏன்னா இந்த பாடகர் வேற ஒரு சபாவில மைக்கு சரியில்லைன்னு கச்சேரியை நிறுத்திட்டாரு, அதனால என்ன ப்ராப்ளம் பார்க்கலான்னு எல்லாரும் உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே அமைதியாக இருந்த அந்த இசை அந்த சபாவில் அமைதி இருந்தது. பாட்டு நின்று போயிருந்தது. ஒரு சில நிமிடங்கள் அந்த அமைதி தொடர்ந்து வராந்தா கமிட்டி உள்ளே வந்தது. வெளியே இருந்து வந்தவர்களும் உள்ளே இருந்தவர்களுக்கும் பாடகர் ஏன் நிறுத்தி விட்டார் என்று தெரியவில்லை. பிறகு மேடையில் இருந்த பாடகர் தொண்டையை சரி செய்து கொண்டு கண்களை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார். இந்த சபாவில் நான் எத்தனையோ வருஷமா இசை விழாவில் பாடிட்டு இருக்கேன், இன்னைக்கு என் மனசு நிறைஞ்சிருக்கு, அதனால பாட்டு நிறைவா வந்து நல்ல கச்சேரி, நல்ல ஆடிட்டோரியம், மைக்கு சுதி எல்லாம் இருந்தாலும் முக்கியமாக ஒரு நல்ல ரசிகா வேணும். இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. என் குருநாதரோட நான் பாடிந்த காலத்தில் அவர் ரொம்ப மதிச்ச பரம ரசிகர் இன்னைக்கு இங்க வந்து என் முன்னால உட்கார்ந்துருக்கார். இது என் குருநாதரே என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நினைக்கிறேன். இன்னைக்கு தேதியில கர்நாடக சங்கீதத்துக்கு நல்ல மதிப்பு இருக்கு, நிறைய பணம் கொடுக்குறேன். வருஷம் நிறைய சபாக்கள் வந்து இந்த மார்கழி மகோத்சவம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வரா, ஸ்பான்சர்ஸ் நிறைய கொடுக்குறா, வித்வான்களுக்கு நல்ல நல்ல சேல்ஸ், மரியாதை. காசு கொடுத்து வர்ற ரசிகாளுக்குத்தான் இதெல்லாம் இல்லை. உண்மையான ரசிகனுக்கு இங்கே இடம் இல்லை. அவன் இந்த இசை விழா அமர்க்களத்தில் அவன் தொலைந்து போயிட்டான். ஒரு வித்வானுக்கு ஒரு நல்ல ரசிகன் எவ்வளவு தேவை என்பதை என் குருநாதர் சொல்லுவார். அந்த காலத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் ராதா கல்யாணத்திலும் ராமநவமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் தியாகராஜ ஆராதனையும் கச்சேரி பண்ணுவார்கள். அந்த வயசுல ராமண்ணாவும் அவரோ எங்க கச்சேரி நடந்தாலும் அவங்க அப்பாவோட வந்துடுவார். குருநாதருக்கு அவரை பார்த்தவுடன் தனி உற்சாகம், தோடி காம்போதி எல்லாம் பிரவாகமாக வரும். நான் கூட இருந்து அனுபவிச்சிருக்கிறேன். அவள்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்காக போட்டோ எடுத்துக்கிற ரசிகா இல்லை, நாம பாடத்தை கேட்டு சந்தோஷப்படுற ரசிகா இல்லை, நாம சந்தோஷமா பாட வைக்கிற ரசிகா. மழையிலும் பனியிலும் பல கச்சேரிகளுக்கு நடந்து வந்து கேட்டு ராத்திரி கச்சேரி முடிஞ்சப்புறம் பஸ் இல்லாமல் அந்த கிராமத்து திண்ணையில் படுத்து தூங்கி மறுநாள் காலை எழுந்து அவ ஊருக்கு போனவா. முடிஞ்சா கச்சேரிக்கு வர்ற ஜாதி இல்லை.
இன்னைக்கு அப்பேற்பட்ட ரசிகர் ஒருத்தர் என் குருநாதர் கச்சேரிக்கு வந்திருந்தார். ராமண்ணா இங்க வந்து எனக்கு ரொம்ப அளவு கடந்த சந்தோஷம். அண்ணா சித்த எழுந்துருங்கோ, நான் டிக்கெட் வாங்கி உட்கார வைத்த பெரியவர் சங்கோஜத்துடன் எழுந்தார். அவருக்கு வணக்கம் சொன்னார். அரங்கம் கரவொலியால் நிறைந்தது. அவர் உட்கார்ந்தவுடன், ராமண்ணா இன்னைக்கு உங்களுக்காக அண்ணாவுக்கு பிடிச்ச மோகனம் பாடுறேன், நன்னு பாலிப்ப நடத்தி வச்சு என்று பேச ஆரம்பித்தார். மனோகர் ஸ்ரீராமை பார்த்தார். வராந்தா கமிட்டி வாயடைத்து உட்கார்ந்து விட்டது. கச்சேரி அருமை. முடிந்து வெளியே வரும்போது பெரியவர் ஸ்ரீராமை பார்த்து, அம்பி சேமமாயிரு என்று தோளில் தட்டி கொடுத்தார். பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போட்ட திருப்தி ஸ்ரீராமுக்கு என்று கதையை முடித்தது. இந்த கதை நுணுக்கமாக பார்த்தால் அவர்கள் செய்வது சரியா தவறா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இசைக்கு நல்ல ரசிகர் வேணும், அதைத்தான் எந்த கலைஞனும் விரும்புவார் என்பதை நான் குறிப்பிட்ட இந்த கதையை கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் உடனே நான் அனுப்பிய உடனே வாங்கி சின்ன திருத்தங்கள் மட்டும் செய்துவிட்டு கலைமகள் இதழில் போட்டார். அவருக்கு நன்றி. இந்த கதையை மீண்டும் உங்களிடையே பேச வைத்த அழகேசங்கருக்கு நன்றி. என்னுடைய இந்த 72 வயதில் கல்லூரி காலங்களில் அப்பாவோட கச்சேரி போனதும், கல்லூரியில் கவிதை எழுதி பட்டிமன்றம் போட்டதும், அதற்கு பிறகு பாட்டு கேட்டது, இப்படி நிறைய சந்தர்ப்பங்களை எனக்கு இதை நினைவுபடுத்தியது. நான் கல்லூரியில் படிக்கும் போது அப்படி, அப்புறம் வங்கிப்படியில் வந்தவுடன் சென்னைக்கு மாற்றலாகி வந்து இசை கச்சேரிகள் கேட்க ஆரம்பித்தேன். மொத்தத்தில் இசை விழா சம்பந்தமாக எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான் இந்த கதை. கேட்டவர்களுக்கும் அழகேசங்கருக்கும் என் நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதாவது கதையை வந்து படிக்க கூடாது. நீங்க எடுத்து வரி வரியா படிக்கிறீங்க, சொல்லணும். அது கதையை வந்து உள்ளுக்குள்ள புரிஞ்சுது, எப்படி எழுதுனீங்கிறது உள்ள புரிஞ்சுது, அதை வந்து அப்படியே வெளியே சொல்லணும். நீங்க படிக்கும் போது என்ன கதை கேட்கறது போர் அடிச்சு போயிடுங்க. நன்றி. ஓகே, விஸ்வநாதன், நீங்க கதை படிக்காதீங்க, கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த அழகேசங்கருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இன்றைக்கு சொல்லக்கூடிய கதை முத்தியா பிள்ளை என்ற சிறுகதை. அது இரவில் நனவில் என்ற என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பில் வெளியானது. இந்த கதை வந்து என்னன்னா, என்னுடைய கிராமத்துல கல்லடைக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில், அதாவது உண்மை சம்பவம் தான். எப்போதுமே லேசா தான் ஒரு கற்பனையை சேர்த்து பயண தவிர மற்றதெல்லாம் உண்மையான பெயரோடையே எழுதுவேன் இது வரைக்கும். அதுல எனக்கு பிடிச்சு நான் கிராமத்திலேயே பார்த்து வளர்ந்த அந்த ஊர்ல இருக்கிற சிவாலயத்துல, அதாவது சிதம்பரேஸ்வரர் கோவில்ல வேலை பார்த்து கொண்டிருந்த, அதாவது காவலாளியாக இருந்த முத்தியா பிள்ளை என்பவருடைய குணநலங்களை எல்லாம் நான் அறிவேன் சின்ன வயசுல இருந்து. அவரை பத்தி எழுதணும்னு இந்த கதையை நான் தேர்வு பண்ணேன். இது 1993 ஆண்டு செப்டம்பர் மாதம் கனையாழி இதழில் வெளியானது இந்த சிறுகதை. அப்பெல்லாம் எழுதி போஸ்ட்ல அனுப்புறது தான். அது எனக்கு வந்து சேர்ந்து ஒரு 4-5 நாள்ல நான் போய் அந்த ஆசிரியர் கஸ்தூரங்கன் சாரை பார்த்து நேரில் நன்றி சொல்றதுக்காக போனேன். ஒரு வாரம் இருக்கும் வச்சுங்களேன். போன போது அவரை பார்த்து அவர் சொன்னார், நல்லா வந்திருக்கு விஸ்வநாதன் கதை. அவர் அப்பதான் முதல்ல நான் பார்க்குறேன். நல்லா எழுதியிருக்கேங்க, நீங்க தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னார். சொல்லிட்டு அவரும் உடனே வந்துட்டேன். பாடியிலேருந்து இறங்கி வரும்போது மேல கஸ்தூரங்கன் சாரை பார்க்கறதுக்கு கோமல் சுவாமிநாதன் வந்துட்டு இருக்கார். வந்த உடனே விஸ்வநாதன், ஏன்னா சிவமங்களால மே மாசம் தேர்னு ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன். பார்த்து, விஸ்வநாதன் உங்களுடைய கதையை இந்த மாசம் கனையாழியில படிச்சேன், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த முத்தியா பிள்ளை கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு என் தோலை தட்டி கொடுத்துட்டு போனார். இதெல்லாம் ஒரு உற்சாகம். இதுக்கு முன்னாடி உள்ள வரேன். இந்த கதையை எழுதின போது, ஒவ்வொரு நாளும் எந்த சிறுகதை எழுதினாலும் அப்பெல்லாம் கையில பேப்பர்ல எழுதி பண்ணும்போது என்னுடைய தகப்பனார் காலங்காத்தால, நான் நைட்டு தான் எழுதுவேன், காலையில எங்க அப்பா வந்து அதை படிக்க கொடுப்பேன் எங்க அப்பாட்ட. அவர் ஒரு நல்ல ரசிகர், எல்லாம் படிப்பார். ஏன்னா அவர் கிராமத்துல இருந்ததுனால இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த கதையை படிக்கிற போது அவர் சொன்னார், அப்படியே முத்தியா பிள்ளையை பத்தி இப்படி நல்லா எழுதியிருக்கியே,
அப்படியே அந்த சம்பவங்கள்லாம் அப்படியே எழுதியிருக்கேன், நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். அதுக்கப்புறம் என் மனைவிட்ட கொடுப்பேன், சீதாலட்சுமி, அவங்களுக்கு நல்ல இதெல்லாம் அவங்களும் எழுதுவாங்க, வங்காள மொழியிலேருந்து மொழிபெயர்ப்பு கதைகள்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க படிக்க கொடுப்பேன். இப்படி எல்லாத்தையும் படிக்க கொடுத்துட்டு எங்க அம்மா முள்ளதான் எங்க அம்மாவுக்கு கொடுக்குற போது இந்த புஸ்தகம் இந்த சிறுகதைகள்லாம் வரபோது என்னுடைய இந்த ஒரு நாள் வள்ளிக்கண்ணன் என்ன பண்ணாருனாக்க, விஸ்வநாதன் உங்களோட கதைகள்லாம் நான் படிக்கிறேன், எனக்கு நீங்க கேட்கலையா? ஒரே நிமிஷம், முத்தியா பிள்ளை கதையை பத்தி ஒன்று சொல்லுங்க. சொல்றேன் வரேன். சொல்லிட்டு இருக்காதீங்க. முத்தியா பிள்ளை கதை என்ன, அதை சொல்லுங்க. முதல்ல சொல்றேன். அப்ப இந்த கதைய வள்ளிக்கண்ணன் பார்த்துட்டு, நான் உனக்கு தொகுப்புக்கு நான் மதிப்புறத்துல நீங்க எழுதுங்க. அப்போ இந்த புஸ்தகம் புஸ்தகமாக கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணி அவர் சொன்னதை வச்சு இந்திரா சௌந்தரராஜன் கொண்டு வந்தார். இந்த புஸ்தகத்துல பிடிச்ச கதைன்னு ஏன் நான் சொல்றேன்னாக்க, எல்லா கதையும் இருந்தா கூட எனக்கு இதுல அந்த ரொம்ப இன்வால்வ்டா எனக்கு பட்டது அவருடைய அந்த நேர்மையும் அந்த ஒழுக்கமும். அந்த முத்தியா பிள்ளைங்கிறவரை பத்தி, அவன் ஒரு காவல்காரர். அவர் அந்த சிவங்கோவில்ல இருக்கிற அவர் ரொம்ப ரொம்ப கண்ணியமா வேலை பார்க்கக்கூடியவர், அந்த கோவிலுக்காகவே உழைத்தவர். அவர் அந்த கோவில்ல நந்தவனம்லாம் அழகா பண்ணி அதுல நிறைய தோட்ட வேலைகள்லாம் பார்த்து பூச்செடிகள் எல்லாம் பண்ணி எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் வச்சிருப்பாரு. நெல்லி மரம் அது எல்லாத்தையும் தானே உழைச்சி தானே தண்ணி விட்டு ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பார். சொற்ப சம்பளம் தான் அவருக்கு, ஆனா கோவிலை ரொம்ப கிளீனா வச்சுப்பார். அந்த ஒழுக்கமும் சுத்தமும் தான் அவருக்கு வேலை, அவருடைய குணம் அப்படிங்கிறது அந்த கதையில. அவர் பகல் 10 மணிக்கெல்லாம் அந்த கோவிலோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிராமத்துல போய் விறகு வெட்டி, அந்த விறகு வெட்டி வரக்கூடிய ஒரு 3.25 ரூபாய் அதுதான் சம்பளத்துல தான் அவரோட இது இருக்கும். உதாரணமா எங்க வீட்டுல வேலை செய்யற இந்த விறகு வெட்டுற போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கேட்பார், அவர் இன்னும் குடிக்க தண்ணியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் மோர் கொடுங்கம்மா அப்படின்னா கேட்பார். அந்த மோரும் வெல்லமும் கொடுப்பா. இந்த மோர்ல கொடுக்கும் போதே, இந்த மோர்ல நீங்க உப்பு போடாதீங்க, உப்பு போடாம மோரை கொடுங்க அப்படின்பார். அப்போ ஒரு சமயம் எங்க அப்பா கேட்பார், என்னடா முத்தியா பிள்ளை, என்ன நீ உப்பு போடாம வேண்டாம், அவங்க உப்பு போடாது நல்லா இருக்கும். இல்ல சாமி, இந்த நான் இந்த கோவில வேலை பார்க்கேன், எல்லா பிள்ளைகளும் வரும், பெரியவங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க, ஏதாவது தப்பு தண்டா பண்ணினா நான் கேட்க முடியாது, அவங்க வீட்டு உப்பை தின்னுருக்கேன், அதனால அவங்களுக்கு தவறு, அவங்க செஞ்ச தப்ப சொல்றதுக்கு எனக்கு மனசு வராது. அதே மாதிரி நான் இந்த கோவிலுக்கோ இந்த தேசத்துக்கோ யாரும் துரோகம் பண்ணக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். அதனால யார் வீட்லயுமே நான் உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன், எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவர் தனக்கு கிடைக்கிற ஊதியத்துல வச்சு தன்னுடைய உழைப்புல வச்சு அந்த கோவிலே ஒரு சின்ன இடத்துல சமைச்சு சாப்பிட்டுப்பார் அவரோட இதை. அப்படிதான் அவரோட இது காலம். ஆனா அந்த முத்தியா பிள்ளைய கோவில்ல ஒரு நாளைக்கு தெருவுல வேலை பார்த்துட்டு இருக்கோம், விறகு வெட்டிட்டு இருக்கும் போது ஆத்தங்கரையில இருந்து குளிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ரெட்டியார் என்ன சொன்னார், ஏய் நீ பாட்டு இங்க பாட்டு விறகு வெட்டிட்டு இருக்க, அங்க உள்ள கோவில்ல பார்த்தானாக்க அந்த மாங்காய் மரத்துல பசங்க எல்லாம் மாங்காய் அடிச்சிட்டு இருக்காங்க, உன்னோட நல்ல இதெல்லாம் வச்சிருக்காங்க, வாசகதை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இருக்கிய உங்க கொல்ல போகுது அப்படிமா. அப்படியே அந்த கோடாலி விறகு அங்க போட்டு நேர கோவிலுக்குள்ள அந்த மரத்தடியில இருக்கிற ஒரு 5-6 பையங்களை பார்த்து சத்தம் போடுவார். உடனே பாதி பேர் வாய்க்கால குளிச்சுட்டு குதிச்சு தப்பிச்சு போடுவாங்க, 2 பேரை பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க கெஞ்சுவாங்க, நான் ஒன்றும் பண்ணிடாதீங்கன்ட்டு. திருடுறது எவ்வளவு தப்பு, அதுவும் சிவன் சொத்து இல்லையா, அந்த சிவன் சொத்து கொலநாசம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதா, அப்படி என்ன திருடி மாங்காய் தின்னணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கையை பிடிச்சு இழுத்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். வீட்டுக்கு கூட்டிட்டு போனோடனே இந்த தெரு வழியே கூட்டிட்டு போவார்ல, அந்த 2 பையங்களும் ரொம்ப கூனி குறுகி வெக்கப்பட்டு போவான். நான் இனிமே வேண்டாம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாதீங்கன்னு கெஞ்சுவான். ஆனா போன உடனே ஒரு பையன் 2 பையன் பிடிச்சுன்னு ஒரு பையனோட வீட்டுக்குள்ள போவாரு. அவர் என்னப்பா என்ன முத்தியாப்புல என்ன என் பையன் கொண்டு வந்திருக்கேன், அவன் அழுதுண்டே என்ன பண்ணுவான், அவன் அப்பாட்ட இந்த முத்தியாப்புள்ள சொல்றதுக்கு முன்னாடியே, அப்பா நான் சும்மா அந்த கோவில் வாசல்ல கதவுல அந்த தாப்பா போட்டு இருந்தேன், இவர் நான் மாங்காய் திருடிட்டேன்னு சொல்லி கையில உள்ள மாங்காயெல்லாம் என்னோட பையில போட்டு கட்டி இங்க இழுத்து சண்டை போட்டு கூட்டிட்டு வராருப்பா, என்ன தெரு வழியை இழுத்துன்னு கேவலமா பேசுறாரப்பான்னு இவன் அழுதுண்டே சொன்ன உடனே அந்த அப்பாக்கு தம் புள்ள மேல இருக்கிற பாசத்துல முத்தியா பிள்ளை சொல்ல வந்த கருத்தை மறந்துடுவார், ஏத்துக்க மாட்டார். சாமி
கோவில்ல மாங்காய் திருடுறாங்கன்னு சொல்லி சின்ன வயசு இந்த திருட்டு பண்ணா பெரிய வயசுல எவ்வளவுலாம் திருட்டு வரும் மனசு, அந்த திருட்டு போகக்கூடாது. அதுக்காகத்தானே நான் அவனுக்கு இங்க கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சொன்னாலும்னு வந்தேன். நான் அவங்கள குறை சொல்லணும்னு சொல்ல, திருத்த வேண்டாமா நீங்க இப்படி சொல்லுங்க. ஏய் உன்னை பத்தி தெரியாதா, அந்த குழந்தைய ஏன் இப்படி கேவலப்படுத்துற, சரி சரி நீ போ அப்படின்னு. இந்த பையன் ரொம்ப கிண்டலா அவனை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் சொல்றான். அவர் கதவை பலான சாத்தின்னு போடுவார். இந்த சமயத்துல அந்த கையை பிடிச்சுன்னு அந்த பையன் கை நழுவி போய் ஓடிடுவான். இவருக்கு வெறுத்து போயிடும். சே, இவ்வளவு நல்ல இருக்கணும்னு சொல்லி குழந்தை திருட்டுக்கு கூட இவங்க ஒத்து போறாங்களே. காரணம், இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து இரவு நேரத்துல இந்த பகல் நேரத்துல வந்து அந்த மாமரத்தை திருடின ஒரு திருடனை இவர் அங்கே பிடிச்சு அவன் வேஷ்டிய பிடுங்கி அவனை பிடிச்சு போன வேஷ்டிய மரத்துல கட்டி வைப்பார். இவன் திருடன் மாங்காயை திருடினான் அப்படி அவன் வாய்க்காலுக்குள் தப்பிச்சு போயிடுவான். ஆனா அவன் மாங்காயை திருடினான்னு ஊர் தெரியணுங்கிறதுக்காக அந்த மரத்திலேயே அவன் வேஷ்டியை கட்டி வைப்பார். காலையில குளிக்க போறவன் வரவன்லாம் இது என்னது, இல்லைல்ல அவன் நேற்று திருடினான், நீ திருடினான்ல, மாங்காய் யாரும் திருடக்கூடாது, கோவில் சொத்து, இதுல வரக்கூடிய வருமானத்தை நான் கோவிலுக்கு தானே கொடுக்குறேன், அப்போ யாரும் பண்ணக்கூடாதுங்க தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த பையனோட அப்பா தான் சொல்லுவார், முத்தியாப்புல நீ ரொம்ப நியாயமான பையன், நியாயமான உழைப்பாளிப்பா, உன்ன மாதிரி காவலாளிகள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் பாராட்டுவார். இன்னைக்கு தம்புள்ளையே அப்படி பண்ணும் போது அதை வேண்டான்னு சொல்ல, உடனே இவர் என்ன பண்ணுவா, இவன் வந்து அவருக்கு ஒரு கடுப்பு வந்துடும் இந்த முத்தியாப்பிள்ளை மேல. இவர் வந்து எப்ப பார்த்தாலும் இவன் வந்து இவனை இன்னுமே கோவில்ல வச்சா நமக்கு மரியாதை இருக்காது, அவனை கோவிலை விட்டு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவா, சாயந்தரம் கிராமத்து மீட்டிங் போடுவா. இந்த கிராமத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே இவரை பிடிக்கத்தான் செய்யும். ஆனா இவர் ஒரு தெரியும் எல்லாம் கிராமத்துக்காரெல்லாம் மீட்டிங் போடுற போது கோவில் 4 மணிக்கு வர சொல்லியிருப்பா, இவனும் வந்திருப்பான். எல்லாருமா சேர்ந்து இவன் ஏன் முத்தியாப்புல நீ அப்படிலாம் செய்ய மாட்டியே, உனக்கு நல்ல பேராச்சே, ஏன் இப்படி இவர் வந்து இப்படி சொல்றாருன்னா, சாமி நான் தப்பு பொய் சொல்லலை, இந்த பையன் 4-5 பேர் வந்து மாங்காத்தினாங்க, 2 பேரை பிடிச்சிட்டேன், மத்தவங்க ஓடிட்டாங்க, நான் இவரை சொன்னேன் சின்ன வயசுல திருடு இதெல்லாம் வந்தா பெரிய பழக்கத்திலையும் வருமே, நல்ல இடத்துல தான் மறக்கணும்னு சொன்னேன், அதுவும் கோவில் இது பராமரிக்கிற இடத்துல கோவில் திருடக்கூடாதுன்னா அவங்க வந்து என் மேல பழிய போட்டாங்க, பரவாயில்ல நானே வேலையை விட்டு நின்னுக்கிறேன், எனக்கு இதுக்கு மேல இந்த அவமானத்தோட நான் இருக்கேன்னா அப்ப எனக்கு நான் விறகை விட்டு பண்ணிக்கிறேன், இந்த கோவில்ல நான் அந்த வாக்கியாங்கரையில் இருக்க தகர கொட்டகை பக்கத்திலேயே நான் என்னுடைய நித்தியமா இருக்கக்கூடிய பண்ணிக்கிறேன், எனக்கு வீடு குடும்பம்லாம் எல்லாரும் எங்கெங்கயோ இருக்காங்க, நான் மட்டும் இங்க பாத்துக்கிறேன், இந்த கோவில் பக்கத்திலேயே இருந்துக்கிறேன், நான் கோவிலுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அப்போ அவங்க எல்லாம் அந்த எல்லாருக்கும் அந்த இவருக்கு நல்ல வேலையை ஒழிஞ்சான்னு. ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்சு இவன் 73 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் வந்து இவருக்கு அப்புறம் வெளியில வந்தப்புறம் வேற ட்ரஸ்டியா வரக்கூடியவர் வந்து இந்த கோவில்ல இருக்கிற உண்டியல திருடுறது, உண்டியல் பணத்துல கைய வைக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த கோவிலுக்கு அறநிலைத்துறைக்கு எதிரா அறநிலைத்துறையோட எல்லாம் பண்ணக்கூடிய எல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். வருத்தப்பட்டு இப்படி ஆயிடுத்தே, இந்த சிவன் கோவில் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வர வேண்டாமா, இப்படியெல்லாம் ஒரு மனிதர்களுடைய இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்களே, கோவில்ல இருந்து பொருளை திருடி பண்ணலாமா அப்படிங்கிற ஏக்கத்திலேயே அவன் இருப்பான். அப்போ ஒரு நாளைக்கு நல்லது வரும், இந்த கோவிலுக்கு என்னால் நான் முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணினேன், ஆனா இன்னைக்கு நந்தவனத்தை பார்த்துக்க கூட இல்லை, எல்லாம் ஒரே புதரா கிடக்கு, எனக்கு உள்ள போய் அந்த வேலை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா கோவிலுக்குள்ள போக முடியாதபடி ஒரு சூழல், அதனால ஏதோ ஒரு காலத்துல நிச்சயமா இந்த கோவில் நல்லபடியா வரும் நம்பிக்கை எனக்கு இன்னமும் இருக்கு, அதனால நான் இங்கே இருந்தே இந்த சிவனை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிச்சபேசா சிவசிதம்பரம் சொல்லி வாசல் நமஸ்காரம் போய் உள்ள போய் தனியா உட்காந்துருப்பாரு. அப்போ அங்க பக்கத்துல எங்கேயோ ஒரு கோவில்ல அங்கெல்லாம் கொடை விழா நடக்கும் கிராமங்கள்ல. அப்புறம் வாய்க்கால போய் முகத்தை அலமிண்டே இருக்கும்போது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு அவன் காதுல விழும். ஆமா ஆமா கரெக்ட், எல்லா இடத்துலயும் கடவுள்ங்க, இருந்தாலும் எனக்கு இங்க ஒட்டி போச்சு, இந்த நேர்மையும் ஒழுக்கமும் தான் வாழ்க்கை, அதுதான் சுத்தம், நான் எனக்கு இதை நினைக்க இந்த சிவன் கோவில் சிறப்பாக வரும் ஒரு காலத்துல அப்படின்னு நினைச்சிட்டு முடிக்கும். அந்த கதை அப்படிதான் முடியும். இதுல வந்து இந்த ஒழுக்கத்தையும், ஒரு காவலாளியாக இருந்தாலும் அவனுடைய நேர்மையும் ஒழுக்கமும் அந்த கோவிலை எவ்வளவு சுத்தமா வச்சுட்டு இருந்தானோ அவ்வளவு அந்த தன்மையும் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கும். இதைத்தான் அந்த இதுல படிச்சு அந்த கதையில சொல்லியிருந்தேன்.
இன்னைக்கு அந்த கோவில் இன்னைக்கு இந்த கால அதெல்லாம் இதுல எந்த கலப்பும் கிடையாது. உண்மையா இது நடந்தது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 39 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் இன்னைக்கு அந்த கோவில்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கிறது நல்ல. ஆனா இந்த கதையை பாராட்டி நிறைய நண்பர்கள் சுராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் வேணுகோபாலன் நம்ம நாகநந்தி அவர்கள், அவர் ரேஸ்ல சொல்றதே பெரிய கஷ்டம். அவரை விஸ்வநாதா இந்த சிறகு தோப்பு நல்லா வந்திருக்கா, இல்ல இந்த கதைகள்லாம் நல்ல இது தேர் இதெல்லாம் பத்தி அவர் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு உற்சாகமா இருந்தது. இந்த கதையே எனக்கு இந்த இது போன்ற கதைகளை எழுதுவதற்கு உற்சாகமா இருந்த அந்த கிராமமும் அந்த மக்களும் எனக்கு ரொம்ப என்றைக்கும் நான் நினைவு வைத்துக் கொள்ளிருக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அழகை சிங்கருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி விஸ்வநாதன், நன்றி. நீங்க கதையை படிச்சிருவீங்களா? படிக்காம இல்ல, நான் முதலே தீர்மானம் பண்ணிட்டேன் கதை சொல்லத்தான் போறேன், படிக்க போறது இல்லைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். கதை படிச்சா போர் அடிக்கும். அதெல்லாம் நான் அதுக்காக தான் நான் மனசுலயே வச்சுட்டேன். அதை அதுக்கு புத்தகத்தை தான் காமிச்சேன். நாகேந்திர பாரதி, நீங்க கதையை படிச்சே நீங்க தப்பி கதையை பத்தி சொல்லுங்க. குடும்பொட்டுங்கிற தலைப்புல கதையை பத்தி சொல்லுங்க. நன்றி அழகிய சிங்கர். வணக்கம் நண்பர்களே. தங்களது கதைகளை தாங்களே சொல்வது போன்ற இது போன்ற புதுமையான நிகழ்ச்சிகளை நடத்தும் அழகிய சிங்கருக்கு வாழ்த்துக்கள். அவரது கலைபுய்து குழுவிலும் இது போன்று தங்கள் கதைகளை தாங்களே சொல்லலாம் என்று கேட்டுக்கொண்டு சில நண்பர்கள் அங்கும் சொல்லி வருகிறார்கள். கதைகளிலே படித்தவர் பார்வை படைத்தவர் பார்வை என்று 2 விதம் உண்டு என்பார்கள். இங்கே படைத்தவர் பார்வையோடு அவர்களின் புரிதலோடு அந்த கதைகளை கேட்பதில் மகிழ்ச்சி. இப்பொழுது எனது கதைக்கு வரலாம். ஒரு முறை நான் குடும்பத்துடன் சென்னை பொருட்காட்சி சென்றிருந்த பொழுது அங்கிருந்த தாவர நர்சரி பள்ளியிலே ரோஜாக்கள் வைத்திருந்ததை பார்த்து அதை வாங்க வேண்டும் என்று எனது மகள் சொல்ல நாங்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தோம். அதை ஆர்வத்துடன் பராமரித்த மகளுக்கு யூனிட் டெஸ்ட் வந்து விட்டதால் எங்களை அந்த வேலைகளை பார்க்க சொல்லிவிட்டு அவள் படிப்பில் முழுமூச்சாக இருந்தார். அப்பொழுது ஒரு ரோஜா மொட்டு மலர்ந்திருந்தது. படிப்பில் மூழ்கி உள்ள அவள் அந்த மலர்ந்த பூவை பார்ப்பதற்கு அவள் வருவாளா என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த கதையை எழுதியிருந்தேன். அவள் வருவாளா என்று தலைப்பு கொடுத்திருந்தேன். அதுதான் நான் வைத்த முதல் தலைப்பு. அது புது மொட்டு என்று கல்கி எடிட்டரால் மாற்றப்பட்டு 2003 கல்கி இதழில் அறிமுக எழுத்தாளர் என்ற எனது புகைப்படத்தோடு வெளியான எனது முதல் சிறுகதை. இந்த கதை வெளிவந்த அடுத்த வாரம் நேயர் கடிதத்தில் பாராட்டு கடிதங்கள் வந்திருந்தன. அவர்களின் வீடுகளில் நடக்கின்ற நிகழ்ச்சி அது என்று. எனது மின்புத்தகம் சிறுகதை தொகுப்பு 11 மனங்களின் மனங்கள் தொகுப்பில் அவள் வருவாளா என்ற தலைப்பில் இந்த சிறுகதை உள்ளது. இப்பொழுதும் எனது பேத்தி நீட் போன்ற பரீட்சைகளுக்கு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு பெயிண்டிங் போன்ற பல கலைகளில் ஆர்வம் இருந்தாலும் கூட அதற்கு நேரம் ஒதுக்க முடியாத நிலைமை இருப்பதை பார்க்கிறேன். இது போன்று இந்த கால இளைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய சிரமங்களால் படிப்பு என்பது எப்படி ஒரு பாரமாக மாறிவிட்டது என்ற ஒரு கருத்து இன்றும் நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த ஒரு மெசேஜ் பற்றி கல்கி எடிட்டர் அவர்கள் அப்போதே சொன்னார்கள். எழுதிய முறை மிகவும் சரளமான நடையிலே அதிக வர்ணனைகள் எதுவும் இல்லாமல் அளவாக தெளிவாக ஆற்றொடுக்காக இருந்ததாகவும் சொன்னார்கள். கதை மிகவும் சிறியதுதான். 2 பக்கங்களுக்கு மேலே கதை எழுதக்கூடாது என்று எனக்கு நானே விதித்துக் கொண்ட விதிப்படி எழுதிய கதை. நான் மேலே சொன்ன கருத்துதான். அதில் உள்ள எளிமையான வர்ணனைகளையும் அன்பான உரையாடல்களையும் மட்டும் சிலவற்றை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பொருட்காட்சி தாவர நர்சரியிலே நடக்கின்ற உரையாடலில் ஆரம்பிக்கிறது கதை. ரோஜா தொட்டி வாங்கலாமாப்பா என்று கெஞ்சிய மகளிடம் ஓ வாங்கலாமே என்று பிரியத்துடன் சொன்ன நாதன் இன்னும் 1/2 மணி நேரம் என்று வலிக்கும் கால்களிடம் சொல்லி வைத்தான். அவனும் நளினியும் மகள் ஆசாவுடன் பொருட்காட்சியை சுற்றி பார்த்து விட்டு திரும்பி கொண்டிருந்த பொழுது ரோஜா செடி வைத்திருந்த அந்த நர்சரி கடையை பார்த்த ஆஷாவின் முகமெல்லாம் மலர்ச்சி. இன்ஜினியரிங் படிப்பவளுக்கு பாட்டனியிலும் ஆர்வம். இந்த முதல் பாராவிலேயே அந்த குடும்பத்து நபர்களின் குணநலன்கள் வெளிப்படுகின்றன. அப்பாவின் நடந்து வந்த களைப்பு, அதையும் மீறிய அப்பாவின் அன்பு, படிப்பிலும் இருப்பிலும் முரண்பட்ட மகளின் ஆர்வம் எல்லாம் உடனே நம் கண்முன் கொண்டு வரும் காட்சியிலே இந்த வார்த்தைகள். அடுத்து ஒரு பின்னோட்டம், அதில் வெளிப்படும் மகளின் ரோஜா செடி ஆர்வம். தினசரி காலை வீட்டுக்கு வரும் ரோஜாக்கரனிடம் பார்த்து பார்த்து வாங்குகின்ற சிவப்பு மஞ்சள் ரோஜாக்கள் எல்லாம் இங்கே செடிகளின் மேல் பூத்து நிற்கும் அழகை பார்த்து அவளுக்கு ஏக குஷி. அந்த கதர்வேட்டி சட்டை கடைக்காரர் செடியை பாதுகாக்கும் முறைகளை கம்மிய குரலிலே விளக்க அவர் எத்தனை முறை இந்த முறைகளை அங்கே வந்தவர்களிடமெல்லாம் சொல்லி இருப்பார் என்பதை அந்த கம்மிய குரல் என்ற வார்த்தையில் கொண்டு வருகிறார் ஆசிரியர். செங்கல் வைத்து அதன் மேல் தொட்டி வைக்கணும், வெயில் நேராக படக்கூடாது, மண்ணை கிளறிவிட்டு உரம் போடணும், மாதம் ஒரு முறை மண் மாற்றியே ஆகணும், செடியை பூச்சி எரித்தால் மருந்து தெளிக்கணும், தினமும் 2 முறை தண்ணீர் ஊற்றணும் என்று ரோஜா செடி வாங்க நினைப்பவர்களுக்கு பயனுள்ள ஆலோசனையும் கதையில் கிடைக்கிறது.
ரொம்ப நேர யோசனைக்கு பிறகு இளம் சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கும் பன்னீர் ரோஜா செடியை பூத்தொட்டியோடு தூக்கி வரும் பொறுப்பு நாதனிடம் கொடுக்கப்பட, நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேனே என்ற மனைவியின் வற்புறுத்தலை முறுவலுடன் மறுத்துவிட்டு, பூ நசுங்காம என்றபடி அந்த செடியையே பார்த்தபடி வரும் அந்த மகளின் ஆர்வத்தை ரசித்தான் நாதான். இந்த வார்த்தைகளிலே அந்த குடும்பத்தின் அன்பையும் ஆர்வத்தையும் நம் கண்முன் கொண்டு வந்து தெரிய வைக்கிறார் ஆசிரியர். வீட்டுக்கு வந்ததும் பால்கனிக்கு ஓடி செங்கல் வைத்து செட்டப் செய்த பின் தான் நிம்மதியடைந்தாள் ஆஷா. அந்த வாரம் முழுக்க ரோஜா புராணம் தான். தண்ணீர் ஊற்றுவது, உரம் போடுவது, காம்பை வெட்டி விடுவது, கல்லூரிக்கு செல்லும் போது செடிக்கு டாட்டா சொல்லுவது, சிநேகிதியை அழைத்து வந்து ரோஜா வளர்ப்பு பற்றி கதைகள் சொல்வது. ஆஷாவுக்கு வேற நினைப்பே இல்லை. தூங்க போகும் முன்பு செடியை வேற வந்து பார்த்து விட்டு ரசிப்பாள். அந்த இளம் பெண்ணின் மகிழ்ச்சியை அழகாக, எளிமையாக, ஆடம்பரமற்ற வார்த்தைகளில் நம் முன் காட்டுகிறார் ஆசிரியர். அப்பா இங்க வாங்க, இந்த மொட்டு எவ்வளவு சமத்தா இலைகளுக்கு மத்தியில உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா? பூத்த உடனே எப்படி அது கம்பீரமா தலையை நீட்ட போகுதுன்னு பார்ப்போம் என்றார். பூவும் பொண்ணும் வளர்ற வர பெத்தவங்க நடுவுல சமத்தா இருப்பாங்கம்மா, வளர்ந்த பின்பு என்று மகளை சீண்டினாள் நளினி. அவ ஓம் பொண்ணு தானே என்று நளினியை அவன் சீண்டியதும் நளினியும் ஆசாவும் அவனை செல்லமாய் பிராண்டினார்கள் என்று இந்த காட்சியிலே கிண்டலும் கேலியும் கலந்த அந்த குடும்பத்தின் அன்பு வாழ்க்கையை சில வரிகளிலே விவரித்து விடுகிறார் ஆசிரியர். இப்போது கிளைமேக்ஸ். கல்லூரியில் டெஸ்ட் வந்து விட்டது. இரவு நீண்ட நேரம் கண்விழித்து படித்தாள் ஆஷா. காலையில் தாமதமாக எழுந்து கிளம்பும் போது, அம்மா செடிக்கு தண்ணி ஊத்திடே பிளீஸ், காம்பு கட் பண்ணிட்டியா, அப்பா மண் மாத்தணும், சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் பறந்தாள் ஆஷா. அந்த வாரம் முழுக்க பரீட்சை மும்முரத்தில் ஆஷா செடியை பார்க்க பால்கனிக்கு போகவே இல்லை. அங்கே புது மொட்டு ஒன்று பூத்திருந்தது, காத்திருந்தது. பரீட்சை முடிவதற்குள் அது வாடி விழுந்து விடுமே. அவள் வருவாளா? முடிகிறது கதை. சுருக்கமான வரிகளில் பூமேல் அவள் வைத்திருந்த அன்போடு, அந்த பூவுக்கே அவள் மேல் அன்போடு பூத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கின்ற அந்த ஏக்கத்தோடு, ஒரு கவிதை நயத்தோடு படிப்பதற்கும் ஒரு ஏக்கத்தை எழுப்பிவிட்டு முடிகிறது கதை. இந்த கதையை நானே மறுபடி படித்த போது கதையின் ஓட்டத்திலே உணர்ச்சியிலே மூழ்கி நான் எழுதியது என்பதையே மறந்து மற்ற எழுத்தாளரின் எழுத்தை பாராட்டுவது போல் கொஞ்சம் அதிகமாகவே பாராட்டி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சுருக்கமா சொன்னீங்க, அதே நேரத்தில் சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தது ராஜாமணி. ராஜாமணி வந்து தீபகற்பமான தீவு. வணக்கம் வணக்கம். நானே சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நான் இப்ப சமீப காலங்களாக எழுதுறதில்லை. நான் இடையில எழுதாமல் இருந்தேன். ஏன்னா என்னுடைய முதல் கதை என்னுடைய 18வது வயதில் வந்தது. அந்த கதைக்கும் இப்பொழுது நான் சொல்ல போற இது கதை இல்லை, இது ஒரு நாள் நான் ஒரு கதையை சொன்னேன். நீங்க இந்த கதையவே சொல்லுங்கன்னு அறிவியல் சொன்னதுனால நான் தீபகற்பமான தீவு என்ற குருநாவலை வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். இது வந்து இதனுடைய கதை நடைபெறும் ஊர்கள் வந்து ராமேஸ்வரம், திருச்சி, கல்கத்தா, அதுக்கப்புறமா வந்து ஐரோப்பா. ஒரு 4 தலைமுறையில் ஒரு ஒரு சமூகம்னா இந்த கதையை நான் எடுத்துக்கொண்டது பிராமண சமூகம். அடுத்ததாக வந்து ஒரு ஊர், பிறகு ஒரு தனி மனிதன், பிறகு 4 தலைமுறை பெண்கள் எப்படி வந்து மாறுகிறார்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்பதைத்தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த தீபகற்பமான தீவுங்கிற கதை தொடங்கும் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்ல முக்கியமான ஒரு நபர், முக்கியமான 4 பேர் என்னன்னா பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், அவருக்கு ஒரு 2 பெண்கள், ஒரு பையன். அந்த அவருடைய மனைவி கோயில் வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறவங்க. வெளியூருக்கெல்லாம் போனதில்லை. அவர் கூடவே அவருடைய சகோதரி இருப்பாள், மூத்த சகோதரி. அது விதவையாக இருப்பாள். எப்படி விதவைனா, பால்யத்தில் திருமணமாகி பருவமடைவதற்கு முன்னாலே விதவையானவள். ஒரு ஆணின் பரிசமே படாதவள். பரிசம் என்றால் என்ன என்று தெரியாதவள், படாதவள் சொல்ல வேண்டாம், தெரியாதவள். அந்த மாதிரியான அது ஒரு தலைமுறை. அதுக்கப்புறமா அந்த பாலகிருஷ்ண சாஸ்திரியோட மனைவி வந்து கோயில் வரைக்கும் சென்று இருப்பாங்க. அவங்களுக்கும் ஏதோ ஒரு 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சு நிப்பாட்டிட்டாங்க. இப்ப இவர்களுக்கு அடுத்ததாக இவர்களுடைய பெண்களை வந்து அங்க பெண்களையும் பையனையும் படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பெண்ணு ராமேஸ்வரங்கிற ஊரை பத்தி எல்லாம் எழுதியிருப்பேன். அது எவ்வளவு அந்த 40 வருடத்திற்கு முன்னால் எப்படி இருந்தது என்பது, எவ்வளவு கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல ஒரு கட்டுப்பாடான ரொம்ப கண்காணிப்போடு வளர்க்கப்பட்ட அந்த பெண் நிறைய மார்க் வாங்கிடுவாங்க டிஸ்ட்ரிக்ட் டெஸ்ட். ஆனா மேல படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கு எடுத்து படிக்கணும், அவங்க அப்பா படிக்க வைக்க மாட்டாரு. ஆனால் அந்த ஊரில் இருந்த பாலகிருஷ்ண ராஜகோபால சாஸ்திரிகள் என்ற ஒரு கொஞ்சம் ஒரு முற்போக்கான ஒரு சாஸ்திரிகள் தான் எல்லாருக்கும் வழிகாட்டுவாரு. அவர் இந்த அம்மா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிய வச்சு அப்புறம் ஏதோ அவங்க அப்பாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த அம்மாவுக்கு தொலைபேசி துறையில் ஆபரேட்டரா வேலை கிடைச்சி திருச்சியில் அந்த பொண்ணை சேர்த்துருவாரு. முதல்ல விருப்பப்பட
இன்னொரு அந்த தான் மதிக்கக்கூடிய இன்னொரு நண்பர் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுக்கறதுனால சேர்த்து விட்டுருவாரு. அங்க போய் சேர்ந்ததன் பிறகு அந்த பெண் வந்து பல புதிய சூழலை இது பண்ணிக்கிறாங்க. அவளுக்கு வீட்டை விட்டு பிரிஞ்சது, ஒரு ஊருக்கு போனது, அப்புறம் அங்கிருந்து தனியாக ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின்ல வர்றது, கொஞ்சம் நாகரிகமாக உரை உணர்த்துவது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் அதுல. அதாவது ராமேஸ்வரத்துல இருக்கும்போது அது மாதவிலக்கான கருடங்கள் வீட்டுக்கு பின்னால இருந்தது. இப்பொழுது வந்து மற்ற பெண்கள் மூத்த பெண்மணி எல்லாம் சொன்ன ஆலோசனைப்படி அதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி பணி செய்வதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சினிமா அங்க ஆஃப்ல, அதாவது விடுமுறை நாட்கள்ல நண்பர்களோட சினிமா போக ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறவங்களோட பழக்கம் ஏற்படுது. கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஜெயகாந்தன் புதுமைக்கு செல்ல ஆரம்பிச்சு செக்காவ், லாட்டின் அமெரிக்கன், மாப்புத்தான் கதை வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப மாறி மாறி அவங்க அப்புறம் தொழிற்சங்க நாட்டுக்கு கல்கத்தாவுக்கு அவங்க அம்மாவை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. கூட பணிபுரிந்த ஒரு நபரை அவங்க அப்பா தர்ப்பணம் பண்ணிடுறாரு. நீ இறந்து போய் இன்னும் இறந்து போயிட்டா என் மூத்த பொண்ணு, யாரும் இங்க வரக்கூடாதுன்னு. பிறகு கொஞ்ச நாள்ல அவங்க மனைவி இறந்துருவாங்க. அவங்க அத்தை பற்றி எல்லாம் காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இவர் தன்னுடைய மகனுடன் தன்னுடைய வயதான காலத்துல பேத்தியோட இருப்பாரு சென்னையில. அவருடைய மகனுக்கு திருமணம் ஆகி ஒரு பேத்தி வந்து அந்த பேத்தியோட ரொம்ப பழகிட்டே இருப்பாரு. அந்த பேத்தி படித்து, அவள் பெயர் ஆனந்தி, அவள் படித்து வளர்ந்து ஐரோப்பாவில் ஒரு நாட்டுல போய் வேலைக்கு சேர்ந்துருவாங்க. அப்ப இவர திருமணத்துக்கு அவளை பண்ணுன்னு சொல்லும்போது அந்த பெண்ணே வந்து இவ அப்பா அம்மா வர சொல்லி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே இங்க ஒரு பையனை பார்த்துட்டேன்னுவாங்க. அப்ப அந்த பையனுக்கு, அதாவது பையனுக்கு இப்ப பெரிய சங்கடமாயிடும். நம்ம அக்கா திருமணத்தையே நம்ம அப்பா வந்து அவர் செத்து போயிட்டான்னு சொன்னவரு, இப்ப அடுத்து பேத்தியும் இந்த மாதிரி நம்ம பரம்பரையில இதுதான் வழக்கம் புலத்துன்னு நினைச்சு கேட்டாருன்னா அவர் இறந்தே போயிடுவாரு அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பான். அப்ப அவர் வந்து பொண்ணை வந்து தாத்தாட்ட இதை பத்தி சொல்லும் போது அவர் அமைதியா இருப்பாரு. சொல்லிட்டு அப்புறம் சொல்லிடுவாரு, என்னப்பா அமைதியா இருக்கீங்கன்னா, நான் உன் பொண்ணு நீ தான் சொல்லணும் அப்படின்பாரு. அப்புறம் இல்ல நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு, பண்ணி வையே அப்படின்வாரு. அப்ப அந்த பேச்சு கேட்பா, நீ வந்து ஏன் இப்படி உன் பொண்ணுக்கு ஒத்துக்கல, எனக்கு ஒத்துக்கலையே, எனக்கு மட்டும் ஒத்துக்கிட்டியான்னு கேட்பா. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் இருந்த காலம் வேறு. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்தேன். என்னுடைய அடையாளமும் நான் பெருக்க விஷயங்கள் நான் படிக்கிறதா வேற. அதனுடைய போக்குனால இப்ப வந்து இப்படி மாறி இருக்கேன். இப்ப அப்படி என் பொண்ணு மாதிரி கிடையாது. என் பொண்ணு எனக்கு நம்பிக்கையை கொடுக்கல. அவ வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை வந்தா சந்திச்சுவாங்க நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா என் பேத்தி மேல நம்பிக்கை இருக்கு. அவ வந்து படிச்சிருக்கா, ஃபாரின்ல இருக்கா. அவளுக்கு எந்த முடிவு வந்தாலும் அதன் வரக்கூடிய சவால்களையும் சந்தித்து அவளால வாழும் தைரியம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த கால மாற்றத்தையும் சொல்லுவாரு. அப்புறம் தன்னால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண்ணையே வீட்டுக்கு வர சொல்லி அந்த பேத்தியோட வற்புறுத்தல், பேத்தி அந்த கண்டிஷன் போடுவா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ எங்க அத்தையை கூப்பிடணும், அதாவது உங்க மகளை கூப்பிடணுங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் உடனே நான் கூப்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷம் கழிச்சு அந்த தன்னுடைய திறந்து போய் தர்ப்பணம் பண்ணின அந்த அப்படின்னு சொல்லி பண்ணின அந்த பெண்ணை மீண்டும் வர சொல்லுவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன் மனைவியின் புடவையெல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு, தன்னுடைய பொண்ணு கொடுத்துட்டு குடும்பத்தோட எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு பாலத்துல போவாங்க கார்ல. அப்ப பாலத்துல வந்து காரை நிப்பாட்டி கதவை தர, கடல்ல இருந்து காத்து வரட்டும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ராமேஸ்வரம் நான் வாழ்ந்த காலத்துல தீவா இருந்தது, இப்ப ரோடு போட்டு ஊரோட இணைஞ்சிட்டு ராமேஸ்வரம் மட்டும் தீவா இருந்து இப்ப தீபகற்பமா மாறல. நானே தீவா இருந்தவன் தான். இப்பதான் நான் வந்து நானும் தீவுல இருந்து வெளியில வந்துட்டேன், நானும் தீவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவகமா அதை முடிப்போம். அந்த கதையை இப்படித்தான் முடிச்சிருப்பேன். அதுல வந்து ராமேஸ்வரத்தின் அந்த காலத்து போக்கு, அந்த காலத்து குடும்ப முறை, அந்த காலத்து வாழ்க்கை சூழல், பிறகு இந்த காலத்துல அந்த அத்தைப்பாட்டி எப்படி வீட்டோட பால்ய விதவையா எப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பேத்தி வந்து ஃபாரின்ல ஜீன்ஸ் பேண்டும் கூலிங் கிளாஸும் ஓவர் கோட்டும் போட்டுட்டு கம்ப்யூட்டர்ல காஃபி வீட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு எப்படி இருக்காங்கிற அந்த 4 தலைமுறை பெண்களை பற்றியும் அது வரும். இது ஒரு தனிமனித மாற்றம் இல்ல, சமூக மாற்றம், ஒரு ஊரின் மாற்றம், ஒரு குடும்பத்தின் மாற்றம், எண்ணங்களின் மாற்றம். அப்ப பண்ணினது தப்பு, இப்ப பண்ணினது தொடரும் பாராட்டினார்கள். என்னுடைய முதல் கதைக்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது வேறொரு தம்பத்தை சொல்றேன். நான் 18 வயதில் நிழல் நிஜமாயிருந்துங்கிற கதைக்கும்
இதற்கும் ஒரு தொடர்பு ஒன்று உண்டு. அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லலாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி ராஜாவளி, நன்றி. லைன்ல இருந்து சொன்னீங்க. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இது 8 மணிக்கு முடிக்கணும்னு நினைச்சேன். நான் இந்த 10 பேர் வச்சுட்டு இந்த கூட்டத்தை 8 மணிக்கு முடிக்கணும் பார்த்தேன். 8:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட போயிட்டு, அதாவது என்னுடைய லாக்கர் தேவை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுறேன். நான் இப்ப பேங்க்ல இருக்கும்போது பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு சூழ்நிலை வச்சுதான் நான் கதை எழுதும். லாக்கர்னு ஒரு கதை எழுது, நிறைய கதைகள் இந்த பேங்க்ல நடக்கிற விஷயங்களாகவே வச்சு எழுதிருக்கோம். அதுல ஒரு கதை வந்து லாக்கர். அது வந்து திருவல்லிக்கேணி பிரான்ச்ல நான் இருக்கும்போது பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது இந்த கதை எழுதினது. என்ன காரணம்னா, லாக்கர் வந்து கீழே இருக்கும். கீழே வந்து ஒரு படியில இறங்கி கீழே போய் அதுக்கப்புறம் லாக்கரை போயிட்டு அப்புறம் திருப்பி மேலே வரும். ரொம்ப கஷ்டம். ஒரு லாக்கருக்கு ஒருத்தர் கொண்டு போய் விடுறாங்கன்னா கீழே ஒருத்தர் அழைச்சிட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி மேலே அவர் வரணும். ஒரு சாதாரண இப்போ இந்த மாதிரி ஒரு நான் ஒரு பிரான்ச்சில் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. அது டிரான்ஸ்ஃபர் எப்போ கிடைச்சதுன்னா, நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி கிடைக்கும். அப்போ என்னுடைய எனர்ஜிலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது ஒரு யங் மேன் ஒருத்தர் இருந்தாக்கா கீழே போயிட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு அவர் ஐடின்னு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து கீழே அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் தாரின்னு ஒரு லேடி வந்து அவள் க்ளோஸ் பண்ணவே மாட்டேங்கிறா. ட்ரிப்ளிகேனை விட்டு போயிடுறான். எங்கேயோ பழவந்தாங்கல் போயிடுறான். பழவந்தாங்கல் போனால் கூட அந்த ட்ரிப்ளிகேனோட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு அந்த பேங்க்ல இருக்கா. அவள் கடைசியில் என்னன்றா, ஒரு சனிக்கிழமை வரா வந்து அந்த லாக்கர்ல இருந்து எல்லாத்தையும் அதாவது அவன் என்ன பண்ணுவான்னாக்க, லாக்கர் தூக்கிட்டு போயிட்டு லாக்கர்ல என்னென்ன இருக்குங்கிறத அவன் நோட் பண்ணி அதை பார்த்துட்டு திருப்பி வச்சுடுவான். அவன் எடுத்துட்டு தான் போக மாட்டான். லாக்கர்ல நகையோ எதையோ எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறது அதெல்லாம் கிடையாது. லாக்கர் சும்மா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அது மாதிரி பண்ணிட்டு போவான். அது மாதிரி பண்ற ஒரு சனிக்கிழமை வந்து மாட்டிக்கிறான். அந்த ஆபீசர் வந்து முக்கியமா ஆபீசரா வந்து நான் தான் ஆபீசரா நான் சொல்றேன். அவன் என்ன பண்ணுவான், கவனத்திலே இருக்காரு. அவன் வந்ததே கவனத்திலே இருக்காரு. எல்லாரும் என்ன போயிடுவான், எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவசர அவசரமா போயிடுவான். சனிக்கிழமைங்கிறதுனால மேனேஜர் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவார், அவர் பெங்களூர் போயிடுவார், எல்லாம் அவசர அவசரமா போவாங்க. அதுல வந்து இவனும் போயிடும். இவனும் வந்து ஒரு சப்ஷாப் வச்சுன்னு போயிடுவான். லாக்கர் எல்லாத்தையும் மூடிட்டு. அவன் வந்து என்ன அந்த சாரி வந்து இருக்காதா இல்லையான்னு தெரியாது. சாரி வந்து லாக்கர்லயே இருக்காதா, லாக்கர் விட்டு வந்துட்டாலும் தெரியாது. ஏன்னா கடைசி நிமிஷத்துலாம் இந்த லாக்கருக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு தோணும், அவர் லாக்கர்ல தான் இருப்பா, லாக்கர்ல தான் இருக்கணும், நம்ம எங்க விட்டுட்டோம், எங்க வெளியே வந்தாவ அப்படின்னு நினைச்சிட்டு பதவி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனட. பதவி அடிச்சுட்டு திரும்பி வந்து இந்த சப்ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி திரும்பி வந்து கதவை திறப்பான். கதவை திறந்து லாக்கரை பார்த்தாக்க அந்த லேடி வந்து மயங்கி போய் கிடப்பான். ஒரே பதட்டம் ஆயிடும் அவனுக்கு. உடனே அவரை ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில சேர்த்துவான். அதனால அதுக்கு பனிஷ்மெண்டா இவனுக்கு வேற ஒரு பிரான்ச்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த லேடி என்ன பண்ணுவா, அந்த லாக்கர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து அவ இருக்கிற மடிப்பாக்கத்துல மாத்திட்டுருவான். திரும்பி வரமாட்டான். இப்படி ஒரு கதை வந்து வெறும் கற்பனை தான், நிஜமா நடக்கல. அது மாதிரி தோணி நான் எழுதின கதை தான் இது. நன்றி. இது ரொம்ப எல்லாரும் கலந்துட்ட எல்லாருக்கும் நன்றி. இது நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சலான பேர் இதில் கூப்பிட்டுருக்கோமோன்னு நினைக்கிறேன். 10 பேருங்கிறது 8:30 மணி வரையும் ஆயிடுச்சு. நன்றி எல்லாருக்கும்.